Okay, Assalamu alaikum. Welcome. 2025 பெஸ்ட் தியரி வகுப்புகள்ல நாங்க டெய்லி எனர்ஜெட்டிக்ஸ் சொல்லக்கூடிய சக்தியல்னு சொல்லக்கூடிய பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பகுதியை ஆரம்பிக்கிறோம். சரியும் இந்த எனர்ஜெட்டிக்ஸ் சொல்லக்கூடிய பகுதிக்கும் இரசாயன இயக்கவியல் சொல்லக்கூடிய கைனடிக்ஸ் பகுதிக்கும் நேரடியாக தொடர்புகள் இருக்கு. சரிதானே? இந்த எனர்ஜெட்டிக்ஸுக்கும் அதுபோல கைனடிக்ஸுக்கும் நேரடியாக நிறைய தொடர்புகள் இருக்கு. ஸோ இந்த எனர்ஜெட்டிக்ஸ் சொல்லக்கூடிய தியரி எடுத்துக்கொண்டதாக இருந்தால் இந்த தியரி 25 பெட்ச் மாணவர்களை அடிப்படையாக கொண்டு நடைபெற போவது. சிம்பிளா சொல்லணும்னால் மண்டேயும் டியூஸ்டேயும் வெனிஸ்டே, மண்டே அதே போல டியூஸ்டே அதே போல வெனிஸ்டே இரவு 7 மணியில இருந்து நடைபெறும் இந்த தியரி வகுப்பு. சரியும் 9 மணி வரைக்கும் நடைபெறும். சரிதானே? மோஸ்ட்லி வித்தின் இந்த 8ஆம் மாதத்துக்குள்ளுக்கு இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளுக்கு இந்த வகுப்பு முற்றாக நிறைவு செய்யப்படும். ஒன் டைம் பேமெண்ட் தேவையான மாணவர்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஒன் டைம் பேமெண்ட் 2500. அதே நேரம் இந்த வகுப்பு பொறுத்தமற்ற பிள்ளைகள் ரெக்கார்ட் வீடியோஸும் பெற்றுக்கொள்ளலாம். சரி, இந்த வகுப்புல நீங்க நேரடியாக இணைய முடியாத சந்தர்ப்பங்கள்ல ரெக்கார்ட் வீடியோஸும் என்ன செய்யலாம், நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த எனர்ஜெட்டிக்ஸ் சொல்லக்கூடிய பகுதி எடுத்தீங்களாக இருந்தால் இந்த பகுதியில நாங்கள் அடிப்படையில இருந்து படிச்சு கொண்டு போகிறோம். சரிதானே? கவனியும் பிள்ளைகள், இப்ப எங்களோட அகிலம் சொன்னால் உங்களுக்கு தெரியும், நாங்க வாழ்ற எல்லாமே அகிலம். ஞாயிற்று தொகுதி, இந்த பால்வெளி, இது எல்லாமே என்னது எங்களோட அகிலம். இந்த அகிலத்துல நாங்க கற்பதற்காக ஒரு பகுதியை தெரிவு செய்வோம். இப்ப நான் ஒரு சும்மா சிம்பிளா சொல்றேன். ஒரு அகிலத்தை நாங்க ஒரு வட்டம் எடுப்போம். சரி, இந்த அகிலம் சொல்லக்கூடிய முழு பகுதியையும் நாங்க ஒரு வட்டமா எடுப்போம். இதான் நம்மளோட அகிலம். சரியா? இதான் நம்மளோட அகிலம். இந்த அகிலத்துல இருந்து நீங்க ஒரு குறித்த பகுதியை தெரிவு செஞ்சிருக்கிறீங்க, நீங்க படிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல. அதாவது நீங்க கற்பதற்காக என்ன செய்றீங்க, குறித்த ஒரு பகுதியை தெரிவு செய்றீங்க. அந்த பகுதியை தான் நாங்க சொல்ற பேர் தொகுதி. அகிலத்தில இருந்து கற்பதற்காக தெரிவு செய்த பகுதி தான் என்ன பிள்ளைகள், தொகுதி. நீங்க கற்பதற்காக தெரிவு செஞ்ச இந்த தொகுதின்னு சொல்லக்கூடிய பகுதியை தவிர, இந்த தொகுதின்னு சொல்லக்கூடிய அந்த குறித்த பிரதேசம் தவிர ஏனைய அனைத்து பிரதேசங்களும் நாங்க சொல்லுவோம் சூழல் அப்படின்னு சொல்ற வேர்டால அடிக்கும். ஸோ இந்த தொகுதி தவிர்த்து அகிலத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே என்னது, சூழல். இப்ப நான் சிம்பிளா சொல்றேன். இப்ப ஒரு ஆய்வு கூடத்துக்குள்ள நீங்க பரிசோதனை செய்யற இந்த ஆய்வு கூடம் ஒரு தொகுதி. அல்லது நீங்க ஒரு பிளாஸ்டிக்குள்ள ஒரு பரிசோதனை செய்ய போறீங்க. ஒரு பிளாஸ்டிக்குள்ள பரிசோதனை செய்ய போறீங்கன்னு சொன்னா இந்த பிளாஸ்டிக் தான் என்னது, உங்களோட தொகுதி. இந்த பிளாஸ்டிக் தவிர்த்திருக்கிற மொத்த ஆய்வு கூடம் என்னது, சூழல். அப்ப இந்த பிளாஸ்டிக் தவிர்க்கக்கூடிய மொத்த ஆய்வு கூடம் என்னதா வரும், சூழல் சொல்லக்கூடிய கன்செப்ட் எடுப்போம். சரி, ஒரு பேசிக் விஷயம். இந்த தொகுதியில இருந்து சொல்லும், இந்த தொகுதியில இருந்து அடிப்படையில சூழலோட 3 விதமான தொடர்புகள் பேணப்படும். அதாவது தொகுதியில இருந்து சக்தி சில நேரம் என்ன செய்யும் என்றால் பரிமாற்றத்துக்கு உள்ளாகலாம். அதாவது தொகுதியில இருந்து சக்தி சூழலுக்கு வெளியே வரலாம், அல்லது சூழல்ல இருக்கக்கூடிய சக்தி தொகுதிக்கு போகலாம். நல்ல வடிவாக கவனிக்கணுமா? தொகுதியில இருந்து சக்தி சூழலுக்கு வரலாம், அல்லது சூழல்ல இருக்கிற சக்தி என்ன செய்யலாம், தொகுதிக்குள்ளும் போகலாம். சோ தொகுதிக்கும் சூழலுக்கும் இடையிலே வர தொடர்புல முதலாவது என்னது, சக்தி. ஒரு சக்தி ஒன்று அந்த இடத்துல இப்படி உள்ளுக்கு வாரத்தால போறதால, இப்படி ஒன்று தொகுதிக்குள்ளுக்கு சக்தி உறிஞ்சப்படுறதால அல்லது தொகுதியிலிருந்து சக்தி வெளியேற்றப்படுறதால அந்த இடத்துல என்ன நடக்கிறால் ஒரு வேலை கிரியேட் ஆகலாம். அது ஒரு நேரானதாகவோ மறையானதாகவோ இருக்கும். சரியோ, ஒரு வேலை. இப்ப உங்களுக்கு தெரியும், சக்தி ஒன்று வந்தால் அந்த சக்தியால் என்ன நடக்கும், வெளியில உள்ள மூலக்கூறுகள் அதிரும். அப்ப அப்படி அதிர்ந்தால் அந்த இடத்துல என்ன உருவாகும், வேலை உருவாகும். ஆகவே சக்தியை கொண்டு என்ன செய்யலாம், வேலை
பரிமாற்றம் இடம்பெறலாம். அதே மாதிரி எம்சி சொல்லும் தொகுதியில இருந்து உதாரணமா நாங்க ஒரு பரிசோதனை செய்யறோம். அந்த பரிசோதனையில எங்களுக்கு ஒரு வாயு வெளியேற்றம் நடக்குது. ஆகவே வாயுன்றது என்னது ஒரு சடப்பொருள். ஆகவே கெமிஸ்ட்ரி சொல்லும் மூன்றாவதாக ஒரு தொகுதியில இருந்து கொண்டு வெளியில இருந்து தொகுதிக்குள்ளுக்கோ அல்லது தொகுதியிலிருந்து வெளியிலேயோ சடம் என்ன செய்யலாம், பரிமாற்றத்துக்கு உள்ளாகலாம். ஆகவே ஒரு தொகுதியில இருந்து பரிமாற்றம் அடையக்கூடிய இந்த மூன்று கூறுகளையும் அடிப்படையாக கொண்டு கெமிஸ்ட்ரி சொல்லும் அடிப்படையில தொகுதியை நாங்க மூன்று வகையா பிரிப்போம். சோ இந்த எல்லா விஷயத்தையும் அடிப்படையாக கொண்டு ஒரு தொகுதின்னு சொல்ற அந்த பகுதியை நாங்க கற்பதற்காக தேர்வு செய்த அந்த விசேட பகுதியை நாங்க மூன்றா பிரிப்போம். சரியா வடிவா கவனிங்க. சிம்பிளான விஷயம். நோட்ஸ் எதாவது தேவையில்லை, எல்லாமே தியரியில இருக்குது. நோட்ஸ்ல இருக்கிற ஒரு சில விஷயங்களை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி கொள்ள வேண்டி வரும். சரிதானே? கவனிங்க. கெமிஸ்ட்ரியிலும் தொகுதியில் வந்தால் தொகுதியில மூன்று விதமான தொகுதிகள் இருக்குது. சரியா? தொகுதியில் வந்தால் மூன்று விதமான தொகுதி இருக்குது. ஒன்று மூடிய தொகுதி, ஒன்று மூடிய தொகுதி, இரண்டாவது திறந்த தொகுதி, இரண்டாவது திறந்த தொகுதி, மூன்றாவது கெமிஸ்ட்ரி சொல்லும் தனிமைப்படுத்திய தொகுதி, தனிமைப்படுத்திய தொகுதி. இப்படி மூன்று விதமான தொகுதிகள் கெமிஸ்ட்ரி சொல்லும் எங்களோட அன்றாட சூழல்ல நாங்க காணலாம். சரிதானே? இப்ப நான் சொல்றேன் கவனி. இந்த இதோட தொகுதி, இந்த இதோட தொகுதி. சரி, இந்த தொகுதியில இருந்து அதாவது வெளி சூழலுக்கு சக்தி வெளியேற்றப்படுது அல்லது வெளி சூழல்ல இருந்து தொகுதிக்கு சக்தி உள்வாங்கப்படுது. அதாவது சக்தி பரிமாற்றம் நடக்குது. ஒன்று சக்தி உள்ளுக்கு வரலாம் அல்லது சக்தி வெளியே போகலாம். அது மாதிரி ஒரு தொகுதியில இருந்து சக்தி வெளியே போறதால என்ன நடக்குது, வேலை பரிமாற்றப்படுது. சும்மா சொல்றேன், வேலை பரிமாற்றப்படுது. அதே நேரம் ஒரு தொகுதியில இருந்து இதே மாதிரி தடமும் போகுது. தடமும் கொண்டு வாயுக்கள் வெளியேறுது, அப்படின்னாட்டி உள்ளுக்கு இருந்து வெளியில அல்லது வெளியில இருந்து உள்ளுக்கு வாயுக்கள் பரிமாறப்படுது. ஆகவே தடமும் பரிமாற்றப்படுது. இந்த மாதிரி ஒரு தொகுதியில இந்த மூன்று கூறுகளும் பரிமாற்றத்துக்கு உள்ளாகமாக இருந்தால் கெமிஸ்ட்ரி சொல்லும் அந்த தொகுதிக்கு நாங்க ஒரு பேர் சொல்லுவோம். அதுதான் திறந்த தொகுதி. அந்த தொகுதிக்கு சொல்ற பேர் தான் பிள்ளைகள் திறந்த தொகுதிக்கு ஒரு பேர் சொல்லுவோம். திறந்த தொகுதி. ஒரு திறந்த தொகுதியில தடம், வேலை, சக்தி என்பன எல்லாம் என்ன செய்யும், பரிமாற்றத்துக்கு உள்ளாகும். ரைட். இன்னும் ஒரு தொகுதி எடுக்கும். சரி, இன்னும் ஒரு தொகுதியில வடிவா கவனிங்களா, சிம்பிளா விளங்கும் பிள்ளை வடிவா கவனி. இன்னும் ஒரு தொகுதி உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இந்த தொகுதியில தொகுதி மூடி வைக்கப்பட்டிருக்கு. தொகுதி மூடப்பட்டிருக்கு. அப்போ மூடினால் தடம் என்ன செய்யாது, வெளியே போவார். இப்ப நீங்க திறந்த தொகுதிக்கு ஒரு நல்ல உதாரணம் எடுக்கலாம். ஒரு சூடான, அதாவது சுடுதண்ணி போத்தலோட எடுங்க. இப்படி திறந்து வைக்கப்பட்ட ஒரு சுடுதண்ணி போத்தல் அல்லது ஒரு குளிர்நீர் போத்தல் எடுங்க. இது ஹாட் வாட்டர். சரியா? இதே மாதிரி ஒரு திறந்து வைக்கப்பட்ட ஒரு குளிர்நீர் போத்தல் எடுங்க பாபு. நான் சொல்றேன், ஒரு திறந்த தொகுதிக்கு உதாரணம் சொல்றேன். இப்ப உங்களுக்கு தெரியும், சுடுநீர் போத்தல்ல இருந்து உங்களுக்கு தெரியும் நீராவியின் நடக்கும், வெளியே போகும். சுடுநீர் போத்தல்ல இருந்து நீராவியின் நடக்கும், வெளியே போகும். அது மாதிரி குளிர்நீர் போத்தல் இருந்தால் சும்மா வடிவா கவனிக்கலாம். குளிர்நீர் போத்தல் ஒன்று நீங்க திறந்து வச்சிருந்தால் என்ன நடக்கும், சூழல்ல இருக்கிற வெப்பம் கூடின வளிமூலக்கூறுகள் என்ன செய்யலாம், ஒடுங்கி கொஞ்சம் உள்ளுக்கு வரலாம். சோ இது வாயு மூலக்கூறுகள் அல்லது வளி மூலக்கூறுகள் அல்லது நீராவிலே போடுவோமே நீராவி மூலக்கூறுகள் என்ன செய்யலாம், ஒடுங்கி உள்ளுக்கு வரலாம். அதே நேரம் உங்களுக்கு தெரியும், ஒரு சுடுதண்ணி போத்தல்ல இருந்து சக்தி வெப்பமாக என்ன செய்யப்படும், வெளியேற்றப்படும். சோ அதை நீங்க வெப்ப சக்தியாக எடுக்கலாம். நான் சொல்றேன், இந்த சுடுதண்ணி போத்தல இருந்து சக்தி என்ன செய்யப்படும், வெப்பமாக வெளியேறும். அதே ஒரு குளிர்நீர் போத்தல்ல என்ன செய்யும்,
சூழல்ல இருக்கிற சக்தியை அந்த குளிர் நீர் அகற்றொழிக்கும். ஆகவே வெளியில இருந்து உள்ள சக்தி என்ன செய்யும்? வெப்ப சக்தி உள்வாங்கப்படும். வெப்ப சக்தி உள்வாங்கப்படும். சும்மா யோசிங்க, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு சக்தியை கொடுத்தால் அந்த இடத்துல என்ன நடக்குது? நாங்க சக்தியை கொடுக்கறதால அவருடைய மூலக்கூறுகள் எல்லாம் என்ன செய்யுது? இயக்கத்துல மாறும். மூலக்கூறுகள் என்ன செய்யுது? விரிந்து அங்கிட்டு ஓட தொடங்கும். அதால சக்தி பரிமாறப்படுற சந்தர்ப்பத்துல ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்? வேலையும் வெளியே வரும். சக்தி இப்படி வெளியே வந்தால் அந்த வெளியாலைகிற தொகுதியில் என்ன நடக்கும்? வேலையும் நடக்கும். வெளியில இருக்கிற தொகுதியில இருக்கிற வெப்பத்தை உறிஞ்செடுத்தால், சக்தியை உறிஞ்செடுத்தால் வேலை எங்க நடக்கும்? உள்ளுக்கு போகும். அதாவது உள்ளுகிற தொகுதியில வேலை என்ன செய்யும்? கூடும். ஆகவே ஒரு திறந்து வைக்கப்பட்ட அல்லது ஒரு திறந்து வைக்கப்பட்ட சுடுநீராக இருக்கலாம், அல்லது ஒரு திறந்து வைக்கப்பட்ட குளிர்நீராக இருக்கலாம். இதெல்லாம் என்ன மாதிரி ஆட்கள்? ஒரு திறந்த தொகுதிக்கு உதாரணம். ஒரு மூடிய தொகுதியை எடுத்துக்கொண்டாங்க, சரியா? திறந்த வீட்டுக்குள்ள யாரும் வரலாம், தடம் வரலாம், ஒரு ஆள் போகலாம். போனா என்ன நடக்கும்? சக்தி பரிமாற்றப்படும் திறந்த வீட்டுக்குள்ள. அங்கால என்ன நடக்கும்? வேலை ஒன்று நடக்கும். அது வளமையா நடக்கிறதே தான். அதுதான் உங்களுக்கு மூடி வைக்க சொல்றேன். பெண்கள் கவனமா கதவுகளை கால்பால் இட்டுக் கொள்ளுங்க, தெரியும்? ஓகே, கவனிங்க. இப்போ நாங்க ஒரு திறந்த தொகுதிக்குள்ள போவோம், சரிதானே? ஒரு திறந்த தொகுதி விட்டு மூடிய தொகுதிக்குள்ள போவோம். திரும்பி மனசு திறந்த தொகுதிக்குள்ளே வர்றதுக்கு அலைப்பாயும் பாருங்க. எம்சி சொல்லும், ஒரு மூடிய தொகுதினா எப்படின்னு சொன்னால், ஒரு மூடிய தொகுதினா எப்படின்னு சொன்னால், அந்த மூடிய தொகுதியில தடம் மட்டும்தான் பரிமாறப்படுறது. அந்த மூடிய தொகுதியில தடம் மட்டும் பரிமாறப்படாது, ஆனால் சக்தி பரிமாறப்படும். ஒரு மூடிய தொகுதியில என்ன பரிமாறப்படும்? சக்தி பரிமாறப்படும். உங்களுக்கு தெரியும், சக்தி பரிமாற்றம் ஒன்று நடந்தால் ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்? வேலையும் பரிமாறப்படும். உங்களுக்கு தெரியும், சக்தியும் வேலைக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. அப்ப சக்தி பரிமாற்றம் ஒன்று நடந்தால் வேலை என்ன செய்யப்படும்? பரிமாறப்படும். ஆனால் சடத்தினுடைய பரிமாற்றம் மட்டும் இருக்காது. மாமனார் பூட்ட பூட்டி மகள் என்ன செஞ்சிட்டாரு? உள்ளுக்கு வச்சுட்டாரு. ஜன்னலால பார்த்துட்டு காதல என்ன செய்யலாம்? பரிமாறலாம். ஐ மிஸ் யூ, சரி. சக்தி பரிமாறப்பட்டால் அங்க என்னமோ வேலையெல்லாம் நடக்கும், சரி. தம்பிமார் ஒரு வேலை, தங்கச்சிமார் ஒரு வேலை, ஒரு வேலையும் நடக்கும். ஆனா தடம் ஒரு சாக்லேட்டை கொடுக்கலுமா? ஒரு ரோசை கொடுக்கலாம். ஆகவே மூடிய தொகுதியில தடம் மாத்திரம் என்ன செய்யப்படாது? பரிமாற்றத்துக்கு உள்ளாகாது. இது நல்ல உதாரணம் மூடிய தொகுதி. கெமிஸ்ட்ரி சொல்லும், இப்ப கிட்டத்தட்ட நாங்க ஒரு மூடி வைக்கப்பட்ட சுடுதண்ணி போத்தல் எடுங்க. ஒரு கொதிநீர் போத்தல் இருக்குது. ஒரு கொதிநீர் போத்தல்ல நீங்க மூடி வச்சிருக்கிறீங்க, அல்லது ஒரு குளிர்நீர் போத்தலுக்கு நீங்க மூடி போட்டு வச்சுக்கிறீங்க. யோசிங்க பாபு, இந்த அரைக்குது ஒரு மூடியிடப்பட்ட ஒரு குளிர்நீர் போத்தலா இருக்கலாம், அல்லது சுடுதண்ணி போத்தலா இருக்கலாம். இந்த போத்தல்ல மூடியிடப்பட்டால் என்ன நடக்காது? வெளியில இருந்து தடம் உள்ளுக்கு வரையும் மாட்டு, உள்ளுக்கிற தடம் வெளியே போவையும் மாட்டு. ஆனால் என்ன நடக்கும்? சூழலுக்கு வெப்ப சக்தி வெளியே போவையும் மேலும், அல்லது சூழல்ல இருந்து வெப்ப சக்தி உள்ளுக்கு வரையும் மேலும். சோ இது ஒரு நல்ல உதாரணம், ஒரு மூடிய தொகுதி. நல்ல உதாரணம், ஒரு மூடிய தொகுதி. சரியோ? சோ இதே மாதிரி வடிவா அந்த நோட்ல அழகா எடுங்க. நாங்க ஒரு நோட் படிக்கணும். நான் எப்பயும் சொல்றதுதான், நாங்க ஒரு நோட்டை ஃபாலோ பண்ணணும். அந்த நோட் எங்களுக்கு எப்படி இருக்கணும்? ஈஸியா பார்த்த உடனே எங்களுக்கு அந்த பாடத்தோட தொடர்புடைய நாலேஜை எங்களுக்கு ஈஸியா கொண்டு தரணும். அதுதான் எங்களோட நோக்கம், சரியோ? சோ அதான் எங்களோட நோக்கம். திரும்பவும் சொல்றேன், கட்டுக்கட்டா நோட்ஸ் எழுதுறதுல நோக்கம். நோட் எவ்வளவு சிம்பிளிஃபைடா இருக்கணுமோ அவ்வளவு சிம்பிளிஃபைடா இருந்தால் படிக்கிறதுக்கு என்ன செய்யும்? ஒரு ஆசை உருவாகும். சரிதானே? இப்ப நாங்க திறந்த தொகுதி முடிச்சுட்டோம், மூடிய தொகுதி முடிச்சிட்டோம். ஒரு தனிமைப்படுத்திய தொகுதி எடுக்கும். இப்ப மாமனார் புள்ளைய ஊட்டியே வைக்கல, இவனை கரைச்சல் தாங்கலான்னு சொல்லி கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்த குவாரண்டைன் பண்ணிட்டாரு. சரி, வடிவா கவனிங்க. ஒரு தனிமைப்படுத்திய தொகுதி. இப்ப நான் சும்மா சொல்றேனே, காவலிட்டு வச்சுக்கிறார். காவலிடப்பட்ட ஒரு தனிமைப்படுத்திய தொகுதி. சரி, இப்படி ஒரு காவலிடப்பட்ட ஒரு தனிமைப்படுத்திய தொகுதியை எடுத்தால் நிமிஷம் சொல்லும், இதுல இந்த சக்தியும் வெளியே போகாது. சக்தி வெளியே போகலன்னு சொன்னால் வேலையும் நடக்காது, தடமும் வெளியே போகாது. ஸோ இதுக்கு நாங்க சொல்லுவோம் தனிமைப்படுத்திய தொகுதி. தனிமைப்படுத்திய
தொகுதி, தனிமைப்படுத்திய தொகுதி. நல்ல உதாரணம், நல்ல உதாரணம். ஒரு வெப்ப குடுவைக்குழுக்கு, ஒரு கனமான குடுவைக்குழுக்கு காவலிட்டு வச்சுக்கிறீங்க. சரி, ஒரு கனமான குடுவைக்குழுக்கும் நீங்க என்ன செய்றீங்க, மேலால ஒரு மூடியும் விட்டு அதே நேரம் சுத்தி வர என்ன செஞ்சுக்கிறீங்க, வெப்ப காவலிட்டு வச்சுக்கிறீங்க. இப்படி வெப்ப காவலிட்டு வச்சால் என்ன நடக்காது, இந்த வெப்ப காவலிட்ட தொகுதியை சுற்றி உள்ளுகிற திரவத்துல இருந்து நீங்க சூடான நீரை போட்டாலோ அல்லது குளிர் நீரை போட்டாலோ என்ன நடக்காது, வெளியால எதுவும் உங்களுக்கு பரிமாறப்படாது. ஆகவே இது ஒரு வெப்ப காவலிட்ட தொகுதியில இருந்து உங்களுக்கு என்ன நடக்க போறல்ல, சக்தியும் பரிமாறப்பட போறல்ல, வேலையும் பரிமாறப்பட போறல்ல, அதே நேரம் திடமும் பரிமாறப்படாது. ஓகே, எல்லாரும் ஒரு தடவை ஹேண்ட்ஸ் பண்ணுங்க. அடிப்படையில தொகுதிகளை பற்றி ஒரு ஐடியாலஜி வந்துட்டான். உதாரணமா ஒரு மூடிய தொகுதியில இருந்து சொல்லி ஒரு கேள்வி ஆரம்பித்தால் அந்த மூடிய தொகுதியில என்னென்ன மாற்றம் உருவாகும். சக்தியல் ரீதியா பார்க்க போகல, ஒரு மூடிய தொகுதின்னு சொன்னா எங்களுக்கு வெப்பம் மட்டும்தான் வெளியே போகுது, தடம் போகாது. ஆகவே ஆரம்பத்துல எடுத்த அவ்வளவு தாக்கியும் உள்ளுக்கு இன்னும் என்ன செய்யுது, இருக்குது. விளைவா மாறினால் அவ்வளவு தாக்கியும் என்ன செய்யுது, தாக்கம் புரியுது. வெளியில இருந்து யாரும் வரல. கால்குலேஷன் கேள்வியில பார்த்துருப்பீங்க, என்னது மூடிய தொகுதி ஒன்றுல இந்த தாக்கம் நடக்குது. அப்ப நாங்க யோசிக்கணும், வெளியில இருந்து எந்த ஒரு ஆளும் இதுக்குற என்ன செய்யாது, வரப்போறல்ல. உள்ளுக்கு இருக்கிற ஆரம்ப தாக்கிகள்ல என்ன என்ன செய்ய போகுது, அனைத்து விளைவுகளும் வெளியே உருவாக போகுது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்துட்டீங்களா, ஒரு தடவை ஹேண்ட் போனதாக அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். இதுக்கு பிறகு ஒரு கேள்வியை பார்த்தால், ஒரு சிறந்த தொகுதின்னு பார்த்தால், ஒரு என்னது ஒரு தனிமைப்படுத்திய தொகுதின்னு பார்த்தால், அந்தந்த தொகுதியில என்னென்ன மாற்றங்கள் உருவாகும் சொல்ற அடிப்படை விஷயத்தை கொண்ட சரிதானே. ஓகே, ஒரு 2 நிமிஷம் டைம் தாரு. உங்களுக்கு ஒரு வடிவான டியூட் ஒன்று போட்டிருக்கிறேன் டைப் பண்ணி. சரியோ, அந்த டியூட்ல வடிவா கீழே இருக்கக்கூடிய படத்துல அழகா சர்க்கிள் எல்லாம் போட்டுதான் போட்டிருக்குது. இப்படிதானே, சர்க்கிள் எல்லாம் போட்டுதான் போட்டிருக்குது. அழகா அந்த டியூட்ல வந்து அந்த படங்களை ஒரு தடவை புரியுங்க பார்ப்போம். வடிவா அந்த படங்களை ஒரு தடவை புரியுங்க பார்ப்போம். தொகுதின்னு எழுதி அதுல தொகுதியில இருந்து தடம் இப்படி பரிமாறப்படுற மாதிரி, சக்தி பரிமாறப்படுற மாதிரி, வேலை பரிமாறப்படுற மாதிரி, அது மாதிரி இந்த ஏரியா சூழல் புரியுங்க. நீங்க கடைசியா இருக்கிற அந்த 3 படத்திலையும் 3 வட்டத்திலையும் இந்த 3 படத்தையும் எழுதுங்க. கீழே சிறந்த தொகுதி எப்படி இருக்கும், மூடிய தொகுதி எப்படி இருக்கும், தனிமைப்படுத்திய தொகுதி எப்படி இருக்கும், எல்லாத்தையும் எழுதுங்க. ஒரு 2 நிமிடம் டைம் தாரேன், அவசரமா எழுதுங்க. அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் படிப்பிக்க போறேன். நிறைய பேர் ஏ லெவல்ல எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கு பிறகு கூட சரியான்னு நினைக்கிற ஒரு விஷயம், அதாவது எந்த ஒரு தாக்கத்தையும் பார்த்த உடனே ஒரு புல்ல சொல்ல தெரிஞ்சிருக்கணும், இது ஒரு அகவெப்ப தாக்கமா அல்லது புறவெப்ப தாக்கமா. ஒரு தாக்கத்துல விளைவு கண்ட உடனே, ஆரம்ப தாக்கிய கண்ட உடனே ஒரு புல்ல கெஸ் பண்ண தெரியணும். ரைட், இந்த தாக்கம் பொதுவாக இது ஒரு அகவெப்பமா இருக்கு, இது ஒரு புறவெப்பமா இருக்கு. அப்படி இருந்தா பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில அவங்க அகவெப்பம் புறவெப்பம் தராட்டி, அவங்க அகவெப்பம் புறவெப்பம் தராட்டியும் எங்களால் என்ன செய்யலாம், அதை ஈஸியா எதை பண்ணி எழுதி கொள்ளக்கூடியதாக, ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதாக. ஸோ அப்படி எப்படி ஒரு தாக்கத்தை அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அதாவது ஒரு கேள்வியில அகவெப்பம் புறவெப்பம்னு சொல்லி ஒரு தாக்கத்தை மென்ஷன் பண்ணாட்டி அந்த மாதிரி ஒரு தாக்கத்துல இருந்து நான் கேள்வி செய்யறது. எஸ்ஏ வினாக்களுக்கு ஆகவும் முக்கியமாக வரக்கூடிய பகுதிதானது. ஸோ அடுத்ததாக அதான் பார்க்க போறோம். சரிதானே, அடுத்ததாக அதான் பார்க்க போறோம். அவசரமாக எழுதக்கூடிய எழுதிக்கோங்க. கேசஸ் ஃப்ரீ கிளாஸ் திரும்பியும் மண்டேலிருந்து திரும்ப ஆரம்பிக்கப்படும். ஸோ அதுல தேவையான மாணவர்கள் அட்மினை தொடர்பு கொண்டு அந்த கிளாஸ்ல புதிய அந்த ஒரு பிரைவேட் குரூப் ஒன்று இருக்குது ஏரியா, அந்த குரூப்ல ஆட் ஆயிக்கோங்க. உங்களோட பேர், பேட்ச், என்ஐசி நம்பர், போட்டோ எல்லாம் அனுப்பி அந்த குரூப்ல ஆட் ஆயிக்கோங்க. அந்த குரூப்ல மட்டும்தான் கேசஸ் லிங்க் வரும். சரிதானே, ரைட். ஓகே, ஜெலினாக்கு ஒரு ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. எழுத பிள்ளைகள் ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க, அவசரம் நேரம் போது, குயிக்கா குயிக்கா எழுதுங்க பாப்போம். அடிவா எல்லா விஷயமும் டியூட்ல தரப்பட்டிருக்குது. டியூட்டை பிரிண்ட் பண்ணி எடுங்க.
எஸ் கேசஸ் கேசஸ் வந்து கேசஸ் குரூப்ண்டே தலை போட்டிருக்குது. நோ ஜீரோ ஃப்ரீ கிளாஸஸ் கேசஸ் சொல்லி மென்ஷன் பண்ணி ஒரு தனியா குரூப் ஒன்று இருக்குது. அவசரமா எழுதுங்க பாப்போம். ரைட், ஓகே. கவனிங்க பிள்ளைகள், இப்ப அடுத்த விஷயத்துக்கு போவோம். சரியா? இரசாயன தாக்கங்களை நாங்க பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ரெண்டா பார்ப்போம். சரியா? படிவா கவனிங்க பிள்ளைகள். இரசாயன தாக்கங்கள் எடுத்தீங்களா இருந்தால் கெமிஸ்ட்ரி சொல்லும் இந்த இரசாயன தாக்கங்கள் அடிப்படையில எல்லா தாக்கமும் ரெண்டு வகையா பிரிக்கலாம். நான் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில பார்க்கிற நேரம் இந்த ரசாயன தாக்கங்களை ரெண்டு பிரதான வகுப்புகளாக படிக்கலாம். சரியோ? ஒன்று ஒன்று அகவெப்ப தாக்கம். படிவா கவனிங்க பிள்ளைகள். ரசாயன தாக்கங்களோட ஒரு வகை அகவெப்ப தாக்கம். சரி, அகவெப்ப தாக்கங்கள். இரண்டாவது வகை புறவெப்ப தாக்கம். இரண்டாவது வகை புறவெப்ப தாக்கம். சரியும்? ரைட். அகவெப்ப தாக்கத்துக்கும் புறவெப்ப தாக்கத்துக்கும் என்ன மேஜர் டிஃபரன்ஸ்? படிவா பாருங்க. தொகுதியில இருந்து தாக்கம் நடைபெறக்கூடிய தொகுதியில இருந்து சக்தி வெளியேறுமாக இருந்தால், சக்தி வெளியேற்றப்படுமாக இருந்தால், தாக்கம் நடைபெறக்கூடிய தொகுதிக்குள்ளுக்கு படிவா கவனிங்க. தாக்கம் நடைபெறக்கூடிய தொகுதிக்குள்ளுக்கு சக்தி உறிஞ்சப்படுமாக இருந்தால் இந்த தாக்கத்தை நாங்கள் சொல்லுவோம் அகவெப்ப தாக்கம். தாக்கம் நடைபெறக்கூடிய தொகுதிக்குள்ளுக்கு வெளியில இருந்து சக்தி உறிஞ்சப்பட்டால் அது நான் சொல்ற பேர் என்ன? அகவெப்ப தாக்கம். இதுவே தாக்கம் நடைபெறக்கூடிய தொகுதியில இருந்து சக்தி வெளியேறப்படுமாக இருந்தால், அதாவது சூழலுக்கு சக்தி வருமாக இருந்தால் இதுக்கு நாங்க சொல்லுவோம் புறவெப்ப தாக்கம். சூழல்ல இருந்து சக்தி உள்ளுக்கு போனா அகவெப்பம், சூழல்ல இருந்து உள்ளுக்கு இருந்து வெளியே வந்தால் புறவெப்பம். கெமிஸ்ட்ரி சொல்லும் அகவெப்ப தாக்கத்துக்கும் புறவெப்ப தாக்கத்துக்கும் மேஜர் டிஃபரண்ட் என்ன? அகவெப்ப தாக்கத்தை எடுத்தீங்களாக இருந்தால் அகவெப்ப தாக்கத்துல சக்தியை நாங்க ஒப்பிட்டு பார்த்தோமாக இருந்தால் இங்க தாக்கிகளோட சக்தியை விட விளைவுகளோட சக்தி கூடுதலாக இருக்கு. இங்க சக்தியை நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்களாக இருந்தால் கெமிஸ்ட்ரி சொல்லும் விளைவுகளோட சக்தியை விட தாக்கிகளோட சக்தி கூடுதலாக இருக்கு. தாக்கிகளோட சக்தி உயர்வாக இருக்கு. கெமிஸ்ட்ரி சொல்லும் இங்க உண்மையிலே என்ன நடக்கு என்று சொன்னால், ஒரு தாக்கி விளைவாக மாறுற நேரம், ஒரு தாக்கில இருந்து புதிய விளை கொண்டு உருவாகிற சந்தர்ப்பத்துல விளைவுகளோட சக்தி கூடத்தால தாக்கிகளுக்கு மேலும் இந்த ரசாயன தாக்கத்தை நடத்துறதுக்கு சக்தி தேவைப்படுது. அதால வெளியில இருந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த தாக்கிகள் சக்தியை பெற்றுக்கொள்ளும். அதே நேரம் அங்க என்ன நடக்குது என்று சொன்னால், ரசாயன தாக்கத்துல ஒரு தாக்கில இருந்து விளைவுகள் உருவாகக்கூடிய சந்தர்ப்பத்துல புதிய விளைவுகள் உருவாகக்கூடிய சந்தர்ப்பத்துல விளைவுகளோட சக்தி குறவுண்டதால தாக்கிகள் தாம் பெற்றுகிற சக்தியை என்ன செய்து வெளிவிடுது, சக்தியை வெளியேற்றிக் கொள்ளுது, சக்தியை குறைச்சி கொள்ளுது. இதுதான் அங்க நடைபெறக்கூடிய சரியா தாக்கம். இதுதான் அங்க நடைபெறக்கூடிய தாக்கம். சார், அகப்பிறப்பு தாக்கம் புறப்பிறப்பு தாக்கம் செல்ல இருந்தானே நீங்க பயோ படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? பயோல தான் அகப்பிறப்பு தாக்கம் புறப்பிறப்பு தாக்கம் சொல்லி சொல்றாங்க. அவங்களோட ஸ்கீம் படி அகப்பிறப்பு தாக்கம் புறப்பிறப்பு தாக்கம் சொல்லாட்டி உங்களுக்கு என்ன செய்யாது, புள்ளிகளும்
கிடைக்காது. புள்ளிகள் எதுவும் என்ன செய்யாது, கிடைக்காது. ரைட், ஓகே. கவனி, இப்ப பிள்ளைகள் நான் சொல்றது வடிவா கவனி. நாங்க கையால ஒரு தொகுதியை பிடிக்கிறோம். சரி, பாருங்க, இது ஒரு தொகுதி, இது ஒரு தொகுதி நோக்குமே. இப்ப ஒரு ஐஸ் போட்டில் என்ன நடக்குது, ஒரு ஐஸ் போட்டில் என்ன நடக்குது, வெளியில இருந்து வெப்பத்தை உள்ளுக்கு உறிஞ்சு. அப்போ ஒரு ஐஸ் போட்டில் நாங்க பிடிச்ச உடனே எங்களோட கையில இருக்கிற வெப்பத்தை யார் உறிஞ்சிடுது, அந்த ஐஸ் போட்டில் இருக்கிற ஐஸ் வாட்டர் உறிஞ்சிது. அப்படி ஐஸ் தண்ணி அதை உறிஞ்சினால் எங்களோட கை என்ன செய்யும், குளிருமா சுடுமா? நீங்களே சொல்லுங்க பாப்போம். ஒரு மேற்பரப்புல இருக்கிற வெப்பத்தை உறிஞ்செடுத்தால் அந்த இடம் என்ன நடக்கும், குளிருமா சுடுமா? நாங்க போயிட்டு நாங்க போயிட்டு ஒரு ஐஸ் போட்டல்ல கைய வைக்கிறோம். ஐஸ் போட்டல்ல இருக்கிற தண்ணி வெப்பம் குறவு. அப்ப அது என்ன செய்யுதுன்னு சொன்னால் எங்களோட கையில இருக்கிற வெப்ப சக்தியை உறிஞ்செடுக்கு. ஆகவே எங்களோட கை குளிருமா சுடுமா? குளிரும். அப்ப அதே மாதிரி தான், சரியா, அதே மாதிரி தான் சூழல்ல இருந்து சூழல்ல இருந்து அதே மாதிரி அந்த கண்ணாடி குடுவையில இருந்து சக்தி எல்லாம் உறிஞ்செடுக்கு. அந்த தாக்கம் நடக்கிறதுக்கு சக்தி தேவைப்படுது. அப்ப சக்தியை பயன்படுத்துது. சக்தியை பயன்படுத்தினா அந்த தாக்கம் நடக்கிற அந்த கிளாஸ் என்ன செய்யும், குளிருமா சுடுமா? அந்த கிளாஸ்ல இருக்கிற சக்தியையும் எடுத்துரும். அந்த கிளாஸ்ல இருக்கிற கொஞ்ச நேரம் ஹீட்டையும் என்ன செஞ்சிடும், அந்த தாக்கம் பயன்படுத்திடும். அப்ப அந்த கிளாஸ் என்ன செய்யும், குளிருமா சுடுமா? அந்த தொகுதி என்ன செய்யும், குளிருமா சுடுமா? குளிரும். குளிரும். என்ன நடக்கும், குளிரும். ஆகவே கெமிஸ்ட்ரி சொல்லும் சுத்திக்கிற அந்த சூழல வெப்பநிலை என்ன செய்யும், குறைவடையும். ஆகவே கெமிஸ்ட்ரி சொல்லும் சுத்திரியக்கூடிய சூழல வெப்பநிலை, அந்த தொகுதியில வெப்பநிலை எல்லாம் என்ன செய்யும், குறைவடையும். சோ சூழல வெப்பநிலை அதே மாதிரி தொகுதியில வெப்பநிலை எல்லாம் என்ன செய்யும், குறைவடை. சூழல வெப்பநிலை தொகுதி வெப்பநிலை என்ன செய்யும், குறைவடை. இது மெயினா நடக்கிற விஷயம், தெரியும். அப்ப சூழல வெப்பநிலையும் குறையுது, தொகுதி வெப்பநிலையும் குறையுது. புறவெப்ப தாக்கமாக இருந்தால் என்ன நடக்குது, சக்தி வெளியேறும். இப்ப நாங்க ஒரு நெருப்பை பத்த வச்சு வச்சால், நாங்க ஒரு நெருப்பை பத்த வச்சு வச்சால் அதுல போய் கையை வச்சா என்ன நடக்கும், சுடுது. என்ன நடக்குது, அப்ப நெருப்புல இருக்கிற சக்திங்கிற கைக்கு வரும். அது மாதிரி இப்போ ஒரு நெருப்பு கொண்டு பத்திட்டு இருக்கிறீங்க, அதுக்கு பக்கத்துல இப்படி கையை கொண்டு வச்சுருந்தா என்ன நடக்கும், ஹீட் அடிக்கும். ஓமா இல்லையா? ஒரு இடத்துல ஒரு குப்பை எரிஞ்சிட்டு இருக்குது, நாங்க தள்ளி போய் நிக்கிறோம், எங்களுக்கு ஹீட் அடிக்குமா, ஹீட் அடிக்காதா? ஏதோ ஒரு இடத்துல ஒரு குப்பையோட எரிஞ்சிட்டு இருக்குது, நாங்க அந்த ரோட்டால தள்ளி போய் நிக்கிறோம், அந்த குப்பை எரியறதால ஒரு அனல் அடிக்குமா அடிக்காதா? அடிக்கும், சூடாகும். அப்ப அது மாதிரி ஒரு தொகுதி வெப்பத்தை கக்கி கொண்டிருக்குது, வெப்பத்தை வெளியிட்டு கொண்டிருக்குது. அப்ப அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்துல ஒரு பொருள் மாதிரி தான். அப்ப அவ்வளவு வெப்பத்தையும் வெளியேற்ற நேரம் அந்த தொகுதியும் என்ன செய்யும், சுடும். அதை சுத்திக்கிற சூழலும் என்ன செய்யும், சுடும். ஆகவே கெமிஸ்ட்ரி சொல்லும் ஒரு புறவெப்ப தாக்கம் நடந்தால் சூழல வெப்பநிலையும் கூடும், தொகுதியில வெப்பநிலையும் கூடும். தொகுதியில வெப்பநிலையும் கூடும், சூழல வெப்பநிலையும் கூடும். சரிதானே? இதெல்லாம் மேஜர் விஷயங்கள் இந்த இடத்துல நடைபெறக்கூடிய விடை. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சார்ட் மாதிரி போட்டு தந்திக்கிறேன். இது அவ்வளத்தையும் வடிவா ஒரு சார்ட் மாதிரியே போட்டு தந்திக்கிறேன். உங்களோட டியூட்ல வடிவா பார்த்தா விளங்கும். தெரியும், அழகா பார்த்தாக்களுக்கு விளங்கும். ஒரு டியூட்ல சார்ட் மாதிரி வடிவா போட்டு தரப்பட்டிருக்குது. ஸோ அழகா பிரிண்ட் பண்ணி எடுக்க பாருங்க. ஒன்றும் எழுதுறதுக்கு இல்லை. சரி, தேவைன்னு சொன்னால் மூன்றாவது இந்த ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, விளைவுகளின் சக்தியை விட தாக்கியின் சக்தி உயர்வு, விளைவுகளின் சக்தியை விட தாக்கியின் சக்தி குறைவு. அந்த இடத்துல மட்டும் இந்த டயக்ராம் போட்டுக்கோங்க. அதாவது இந்த ரெண்டாவது பாயிண்ட்ல இப்படி இந்த டயக்ராம் போட்டுக்கோங்க. அந்த இடத்துல மட்டும் இதை போட்டுக்கோங்க தேவைண்டாம். சரி, மற்றதெல்லாம் அதுல குறிக்கப்பட்டிருக்குது, இதை மட்டும் போட்டுக்கோங்க. தேவைன்னு நினைக்கிறாங்க எழுதிக்கோ, குயிக்கா முடிக்கலாம் தேதி. தெரியும், நான் நினைக்கிற மாதிரி மேக்ஸிமம் ஒரு 10 கிளாஸுக்குள்ள முடிக்கலாம், 8-10 கிளாஸுக்குள்ள ஃபாஸ்டா முடிக்கலாம். சரிதானே? சவுண்ட் ப்ளீஸ். Why are you asking sound please? ஏன் சவுண்ட் கேட்கலையா இல்ல? ஆ, சவுண்ட் கேட்கலையா? கேக்குது தானே? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா?
இன்னும் கூட்டம். இப்ப பாருங்க, நீங்க அவ்வளவு என்னுடைய இன்னிசை குரலை கேட்கறதுக்கு அவ்வளவு ஆசை நீங்க நேரத்துல சொல்லிதான் செஞ்சிருக்கேன். என்னுடைய அந்த இனிமையான குரலுக்கு நீங்க இவ்வளவு ஆசை தெரிஞ்சு. சரி, ஓகே, கவனிங்க. இப்ப கொஞ்சம் பேருக்கு பொறுக்காது. நான் நினைக்கிறதா சொன்னா பொறுக்காது. ஷூர். ரைட், ஓகே, கவனிங்க. அழிக்கிறேன். எழுதிருப்பீங்கன்னு நம்புறேன். சரிதானே? ரைட், கவனிங்க. இப்ப அடுத்த விஷயத்துக்கு போடுறேன். சின்ன சின்ன விஷயங்கள் வடிவா பாருங்க. இப்ப பிள்ளைகள், இந்த தாக்கத்துல தாக்கப்பாதை ஆள்கூரை யோசிக்கும். இந்த தாக்கத்தினுடைய தாக்கப்பாதை ஆள்கூரை யோசிக்கும். இதுதான் சக்தி. இதுதான் சக்தி. இதுதான் தாக்கப்பாதை. தாக்க ஆள்கூறுன்னு சொல்லலாம் அல்லது தாக்கப்பாதைன்னு சொல்லலாம். இந்த கிராஃப் தெரிஞ்சிருக்கணும். ஈவன் 2019 கூட இது வரும். இந்த கிராஃப்ல சிம்பிள் கிராஃபை தான் இந்த இடத்துல உங்களோட நான் கதைக்க போறேன். ஆனா இந்த அட்வான்ஸ் கிராஃப் நான் உங்களோட திரும்ப கைனடிக்ஸ்ல கதைப்பேன். சரியோ? இப்ப நான் உங்களுக்கு இந்த இடத்துல தேவையான சிம்பிளிஃபைட் கிராஃபை தான் உங்களோட கதைக்க போறேன். இதுல அட்வான்ஸான கிராஃப்ல நான் உங்களோட கைனடிக்ஸ் வரும்போது காட்சி கொள்றேன். சரி, ஓகே, கவனம். அகோப்ப தாக்கத்துல அகோப்ப தாக்கத்துல யார சக்தி குறவு? யார சக்தி குறவு? தாக்கிட சக்தி குறவு. சோ ஆரம்பத்துல இந்த அடிக்குது தாக்கி, இந்த அடிக்குது தாக்கி, தாக்கிகளோட சக்தி குறைந்த மட்டம். தாக்கிகளுடைய சக்தி குறைந்த மட்டம். ஏன் சக்தி லெவல் ஆகவே குறைந்த லெவல். விளைவுகளோட சக்தி உயர்ந்த மட்டம். இந்த அடிக்குது விளைவுகளோட சக்தி உயர்ந்த மட்டம். நிமிஷம் சொல்லும் எந்த ஒரு தாக்கமும் ஒரு நாளும் தாக்கிட சக்தியிலிருந்து விளைவுட சக்திக்கு நேரடியா போறது. தாக்கிட சக்தியிலிருந்து நேரடியா விளைவுட சக்திக்கு போறல. உதாரணமா ஒரு தம்பி எடுக்கும். யார் எடுக்கும்? யார் எடுக்கும்? ஒரு தம்பி ஒன்று எடுக்கும். எங்கடா முக்காவாசி பேர் கேர்ள்ஸ் தான் இருக்குது. ரைட், ரைட், ரைட். யார தூக்கும்? டடிஸ்கரை தூக்கும். டடிஸ்கர். இப்ப நான் சொல்றேன், இது டடிஸ்கர் ஆரம்ப பருவம். டடிஸ்கர் அண்ணாண்டு நீங்க கூப்பிடுற பருவம். இது டடிஸ்கர் அங்கிள் பருவம். டடிஸ்கர் கல்யாணம் மட்டும் முடிஞ்சதுக்கு பிறகு. இப்ப நீங்க நினைக்கலாம் டடிஸ்கர் கல்யாணம் மட்டும் முடிக்கணும்னு சொன்னா உடனே போயிட்டு தாலியை கண்ணா கல்யாணம் முடிஞ்சா? இல்லையே, பெர்மிஷன் வாங்கணும். இல்லையா? பெர்மிஷன் வாங்கணும். அதே மாதிரி தான் அந்த பெர்மிஷன் வாங்கலாம் கஷ்டம். இப்ப அப்பாட்ட போயிட்டு, அப்பா அப்பா எனக்கு மீச வந்துட்டு நான் கல்யாணம் முடிக்க போறேன், என்ன செய்வார்? கீழே குனிய வச்சு வெட்டி உதவிவாரு, அங்க போய் விடுறது. சரி, அது மாதிரி எந்த ஒரு தாக்கமும் நடைபெறதுக்கு மறைமுகமாக ஒரு தடை இருக்கு. சரியா? உலகத்துல எல்லா விஷயமும் நடக்கிறதுக்கு என்ன இருக்குது? மறைமுகமாக ஒரு தடை ஒன்று இருக்கு. அந்த தடைக்கு தான் நாங்க சொல்லுவோம் ஏவட் சக்தி. அந்த தடைக்கு தான் நாங்க சொல்லுவோம் ஏவட் சக்தி. நிமிஷம் சொல்லும் ஒரு தாக்கில இருந்து விளைவு வார நேரம், அந்த விளைவை காட்டிலும் ஒரு தாக்கில இருந்து ஒரு விளைவு வார நேரம், அந்த விளைவை காட்டிலும் உயர்ந்த ஒரு சக்தி. சரியா? உயர்ந்த ஒரு சக்தி கூடிய ஒரு இடத்துக்கு கூடாக அந்த தாக்கம் நடைபெறும். சரியா? வடிவ திரும்ப சொல்லுவேன், பாருங்க. இதான் தாக்கம் நடக்கிற பாதை. தாக்கிலிருந்து விலை உருவாகிற சந்தர்ப்பத்துல, தாக்கிலிருந்து விலை உருவாகிற சந்தர்ப்பத்துல விளைவு உருவாகிறதுக்கு தேவையான சக்தியை விட ஒரு பெரிய சக்தி கூடாகத்தான் என்ன செய்யணும்? அந்த தாக்கப்பாதை கடந்து போகணும். ஆகவே தாக்கி உப்பரிமா கடக்க வேண்டிய, மேக்சிமம் கடக்க வேண்டிய இந்த சக்திக்கு நாங்க ஒரு பேர் சொல்லுவோம், ஏவட் சக்தி அப்படின்னு சொல்லுவோம். தாக்கி மேக்சிமம் கடக்க வேண்டிய இந்த சக்திக்கு நாங்க ஒரு பேர் சொல்லுவோம், ஏவட் சக்தி. சரியா? வடிவ கவனிங்க. ஆகவே தாக்கிட சக்தியை விட விளைவுட சக்தி கூட. அப்ப விளைவு சக்தியை கடக்கிறதுக்கு அது வெளியால என்ன செய்யும்? சக்தியை பெற்றுக்கொள்ளும். வெளியால இருந்து இந்த தாக்கம் என்ன செய்யும்? சக்தியை பெற்றுக்கொள்ளும். கவனிங்க.
இப்ப அதே மாதிரி புறவெப்ப தாக்கமாக இருந்தால் தாக்கிட சக்தி உயரும், அப்படிதானே? தாக்கிட சக்தி மிச்சமே கூட, அதே நேரம் விளைவுட சக்தி மிச்சமே குறவு. தாக்கி எவ்வளவுதான் சக்தி கூட இருந்தாலும் விளைவு அடையணும்னால் தான் இருக்கிற சக்தியை விட ஒரு பெரிய ஒரு சக்தியை கூடாக கடந்துதான் என்ன செய்யும், விளைவை அடையும். தான் இருக்கிற சக்தியை விட ஒரு பெரிய சக்தி கூடாக கடந்துதான் என்ன செய்யும், விளைவை அடையும். தெரியும். ஆகவே தாக்கிட சக்திக்கும் இந்த விளைவினுடைய உச்சகட்ட சக்திக்கும், அதாவது விளைவு உருவாகிற நேரம் அந்த பாதையில் நடக்கக்கூடிய உச்சகட்ட சக்திக்கும் இடையிலான தொடர்புக்கு நாம் ஒரு பேர் சொல்லுவோம், ஏவட் சக்தி. தெரியும். வடிவக்கவனி. அப்ப நாங்க பார்த்த உடனே நாங்க நினைக்கிறோம் ஒரு அகவெப்ப தாக்கத்துக்கு ஏவட் சக்தி பெருசா இருக்கு, புறவெப்ப தாக்கத்துக்கு ஏவட் சக்தி சின்னதா இருக்கு. அப்ப நாங்க ரெண்டு வேறுபட்ட தாக்கங்கள், ரெண்டு வித்தியாசமான தாக்கங்களுக்கு இடையில ஏவட் சக்தியை ஒப்பிட்டால் அகவெப்பத்துக்கு கூட புறவெப்பத்துக்கு குறைய, இப்படி சொல்லிடலாம். டெடிஸ்கர் ரூட்ல இப்ப உதாரணம் நான் சொல்றேன், டெடிஸ்கர் ரூட்ல இப்ப எல்லாம் அகவெப்ப தாக்கம் இருக்கும். சும்மா சொல்றேன், டெடிஸ்கர் ரூட்ல கல்யாணம்னு சொன்ன உடனே, கல்யாணம் முடிய பொருள் சொன்ன உடனே இந்த சனியந்த கரைச்சல் தாங்கலான்னு சொல்லி என்ன செய்யலாம், உடனே முடிச்சு தரன்னு சொல்லலாம். தெரியும். இதுவே ஒரு புறவெப்பத்தாக இருங்க, ஒரு 35 வயசுக்கு ஒரு ஆள், சரியா, ஒரு 35 வயசுக்கு ஒரு ஆள், சும்மா சொல்றேன், இது டெடிஸ்கர் ரூட். சரி, இதுவே ஒரு 35 வயசுக்கு ஒரு ஆள், இது டெடிஸ்கர தாக்கமா, இதுவே 35 வயசுக்கு ஒரு ஆள் டவுட்ல இந்த தாக்கம் என்ன செய்யலாம், நீங்க எவ்வளவு தலைகீழ நின்றாலும் நடக்கவே இயலான்னு சொல்லி ஒப்ப பிடிவாதம் பிடிக்கும். பைத்தியம், அப்பதான் 35 வயசு, இன்னும் வயசு இருக்கு, கொஞ்சம் பொறுமையாயிரு இப்படின்னு சொல்லலாம். நினைக்கிற மாதிரி நீங்க விவேக் ஒரு படம் ஒன்று பார்த்திருப்பீங்க, இந்த ஜெயம் ரவி, த்ரிஷா, விவேக் டபுள் ஆக்டிங்ல பார்த்திருக்கீங்களா படம்? அண்ணன் விவேக் தம்பிய சகலகலா வல்லவன். எஸ், சகலகலா வல்லவன் அவர் சொல்லுவாரு, அடே என்ன தம்பிடா அவனுக்கு கொலஸ்ட்ரால் கொடுக்க, அவனுக்கு கொலஸ்ட்ரால் ரேக்கி, ஸ்டீன் ரேக்கி, பிரஷர் ரேக்கி சொல்லி என்ன செய்வாரு, கடைசியில் அவனை வாழவே விட மாட்டார். அது மாதிரி உலகத்துல ஒவ்வொரு தாக்கமும் ஒவ்வொரு தனித்துவம். ஆகவே கெமிஸ்ட்ரி சொல்லும், எந்த ஒரு வேறுபட்ட ரெண்டு தாக்கங்களை ஒரு நாளும் என்ன செய்ய முடியாதென்றால் ஏவட் சக்தியை ஒப்பிட முடியாது. அப்ப உலகத்துல ஒரு நாளும் ரெண்டு பேரை என்ன செய்ய முடியாது, நாம் ஒப்பிட முடியாது. இந்த வரைவுகள்ல இருந்து நீங்க விலகி கொண்ட விஷயம் என்ன, இந்த வரைப்ப ஒரு சயின்ஸ் படிச்ச பிள்ளையா இருந்தாலும் சரி, மற்றவங்க இருந்தாலும் சரி, எப்படி பார்க்கணும், நம்மளோட லைஃப்ல நம்ம எவ்வளவுதான் ஒரு டார்கெட்டை வச்சு வேலை செஞ்சாலும் அந்த டார்கெட்டை அடையணும்னு சொன்னால் அந்த டார்கெட்டையும் விட கூடுதலாக ஒரு எஃபர்ட் நாங்க என்ன செய்யணும், போடணும். நாங்க ஒரு பிரீமியம் கார் எடுக்க விரும்புறோம், பிரீமியம் கார் எடுக்கணும்னா ஒரு 80 லட்சம் அல்லது 1 கோடி ரூபாய் காசு தேவைன்னு சொன்னால் 1 கோடி ரூபாய் உழைச்சிட்டு நாங்க என்ன செய்யலாம், விளைவுக்கு போகலாம். 1.5 கோடி ரூபாய் உழைச்சி 50 லட்சத்தை செலவு போனா மிச்சம் உள்ள 1 கோடியில என்ன செய்யலாம், விளைவு அடையலாம். சோ டார்கெட் சொல்றது ஒரு நாளுக்கு என்ன செய்யக்கூடாது, எங்கட இறுதி எல்லையாக இருக்கணுமே தவிர அந்த டார்கெட்டை நாங்க என்ன செய்யக்கூடாது, இடையில பிக்ஸ் பண்ணக்கூடாது. உதாரணமா ஒரு லட்சியத்தை நாங்க எடுக்கிறோம், அந்த லட்சியத்தை அடைஞ்சோடனே நாங்க எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கலாம். ஏன்னா அந்த லட்சியத்தை அடைகிறதுக்காக நாங்க அந்த லட்சியத்தையும் விட என்ன செய்யணும், ஒரு படி மேல போய் வேலை செய்ய வேண்டியிருக்கு. இது உலகத்துல எழுதப்படாத விதி. நீங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி, அது நீங்க லைஃப்ல என்ன செய்வீங்க, அந்த விஷயத்தை நீங்க அடையணும்னு சொன்னால் அதுக்காக அந்த அடையிறதுக்கு தேவையான எஃபர்ட்டை விட ஒரு படி மேல போய் எஃபர்ட் போட்டா மட்டும்தான் என்ன செய்யும், அந்த விஷயம் கிடைக்கும். அது கஷ்டப்பட்டு கிடைக்கிற ஒன்றா இருந்தாலும் சரி, லேசா கிடைக்கிற ஒன்றா இருந்தாலும் சரி, அது எழுதப்படாத விதி. சரியோ? டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதாகணும், இதாகணும், எந்த ஆகணும் இருந்தாலும்
ஏவல் சக்தி என்ன செய்யணும்? தாண்டும். எதாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு அந்த இடத்தை அடையிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? முயற்சி செஞ்சுட்டே இருக்கோம். சரிதானே? ரைட். இப்ப கவனி. இப்ப கெமிஸ்ட்ரி சொல்லும். அப்ப தேவையான ஒரு இடத்துல எழுதி வைங்க சொன்னவங்க தான். இந்த டியூட்ல அந்த வசனம் போடலாம். அப்ப ரெண்டு வேறுபட்ட தாக்கங்களிடையே என்ன செய்ய முடியாது? ஏவற் சக்தி ஒரு நாளும் ஒப்பிட முடியாது. சரியோ? கவனி. இப்ப கெமிஸ்ட்ரி சொல்லும். இந்த தாக்கத்தினுடைய சக்தி மாற்றம். சக்தி மாற்றத்தை நாங்க டெல்டா எடுக்கலாம். சக்தி மாற்றம். தெரியும்? இது உங்களோட அந்த அட்டவணையில கடைசியா இடைவெளியா விட்டுருப்பேன். சரி, அந்த இடைவெளியில நீங்க எழுத வேண்டியதுதான் சக்தி மாற்றம் டெல்டா ஆயிடுச்சு. அப்ப தாக்கிட சக்தியில இருந்து சரியா விளைவுகளோட சக்தியில இருந்து விளைவோட சக்தியில இருந்து தாக்கிட சக்தியை கழிக்கிற நேரம் தாக்கிட சக்தியை கழிக்கிற நேரம் விளைவோட சக்தி பெருசு தாக்கிட சக்தி சின்னது. ஆகவே டெல்டா குறியீடு எப்படி வரும்? நேர்குறியீடா வரும். டெல்டா குறியீடு அகோப்ப தாக்கங்களுக்கு எப்படி வரும்? ஒரு நேரான குறியீடாக வரும். அதே சக்தி மாற்றம் டெல்டா இ விளைவு மைனஸ் தாக்கு இ விளைவு மைனஸ் இ தாக்கு தாக்கிட சக்தியிலிருந்து விளைவோட சக்தியை கழிக்கிற நேரம் விளைவோட சக்தி சின்னது தாக்கிட சக்தி பெருசு. நாங்க பார்த்தோமே புறவப்புண்ட தாக்கிட சக்தி பெருசு. ஆகவே குறியீடு எப்படி வரும்? மைனஸா வரும். ஆகவே புறவப்பு தாக்கங்களோட குறி எப்படி வரும்? டெல்டா எச் மைனஸ் வரும். புறவப்பு தாக்கங்களோட குறி டெல்டா எச் மைனஸ் வரும். அகோப்ப தாக்கங்களோட குறி டெல்டா எச் பிளஸ் வரும். தேவையான அந்த அந்த சார்ட்ல கடைசி ரெண்டு பாக்ஸையும் இப்படி ஃபில் பண்ணிக்கோம். வரைவு வரைஞ்சிருந்தீங்க, அதுல இந்த வரைவு வரைஞ்சு காட்டுங்க. தாக்க ஆள்கூறு தாக்கம் இந்த தாக்கிற சக்தி விளையோட சக்தி இவற்ற சக்தி எல்லாம் புரியுங்க. கடைசியா கீழே இருக்கிற பாக்ஸ்ல டெல்டா எச் தாக்கத்தின் போதான சக்தி மாற்றம் வெப்ப உள்ளுரை மாற்றத்தை இப்படி குறிச்சு காட்டணும். இதை நாங்க வெப்ப உள்ளுரை மாற்றம் படிப்போம். அதை அடுத்தடுத்த கிளாஸ்ல சரிதான். எல்லாருக்கும் விளங்கிட்டா? ஒரு தடவை ஹேண்ட்ஸ்அப் பண்ணு தாங்க. அடிப்படையில புறவெப்ப தாக்கம் அகவெப்ப தாக்கத்துல கன்செப்ட் விளங்கிட்டா? சரி, ஓகே. அவசரமா எழுதுங்க படிப்போம். தேவையான எல்லாத்தையும் எழுது. எழுதுங்க படிவம். எழுதினாக்கள் அப்படியே ஹேண்ட்ஸ் அப் பண்ண முடியும். எல்லாரையும் லோவா ஆல் அட்டன்டீஸ் ஹேண்ட்ஸ் பண்ணி விடுறேன். சரி, எழுதினாக்கள் மட்டும் ஹேண்ட்ஸ் அப் பண்ண முடியும். அந்த சார்ட்ல பேஜ் நம்பர் 3ல ஒரு சார்ட் வந்து போட்டிக்கிறேன். புறவெப்பத்தாக்கும் அகவெப்பத்தாக்கும் வந்து அதில் தேவையான நோட் எழுதினாக்கள் மட்டும் ஹேண்ட்ஸ் அப் பண்ண. எழுதி முடிச்சாக்கள் சொல்லுங்க, நேரம் போகுது.
எழுதினாக்கு கன்செப்ட் எழுதினாக்கு ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு விளங்கும். ஒரு 50% ஆக்சஸ் ஹேண்ட்ஸ் அப் பண்ணதான் என்னால அடுத்த சாப்டர் தொடங்க முடியும். சும்மா இப்ப ஒரு 10-15 பேர் ஹேண்ட்ஸ் அப் பண்ணதுக்கான தொடங்கல. அது குறைஞ்சது ஒரு 70-75 ஹேண்ட்ஸ் அப் சரி வரும். அப்பதான் என்னால அடுத்து தொடங்கணும். எழுதாம சும்மா இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு பிரயோசனம் இல்லை. திரும்ப இன்னொரு தடவை இன்னொரு டைம் எடுத்து நீங்க இன்னொரு ரெக்கார்டை பார்த்து எழுத போறீங்களா? இல்லையே. அதனால இப்பயே எழுதி இப்பயே படிங்க. அதான் சொல்றேன். குயிக் பண்ண சரி, ஓகே. அப்ப நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன். கவனிங்க. இப்ப ரசாயன தாக்கங்களை எப்படி நாங்க எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறோம்? அதாவது ஒரு பார்த்த பார்வையிலேயே ஒரு ரசாயன தாக்கம் புறவக்குமா அகோக்குமான்றது எப்படி கண்டுபிடிக்கணும்? தெரியும். இதுக்கு சில டிப்ஸ் இருக்குது. சில டிப்ஸ் இருக்குது. அதாவது பொதுமைப்பாடான சில விஷயங்கள் இருக்குது. இந்த பொதுமைப்பாடான சில விஷயங்களை வச்சுதான் நாங்க என்ன செய்ய போறோம்? ஒரு தாக்கம் அகோப்பமா புறவக்குமான்றதை நாங்க முடிவு செய்ய போறோம். சரிதானே? இப்ப கவனிங்க. உங்களோட பேஜ் நம்பர் 4 உங்களோட லைஃப்ல ஆகவும் முக்கியமான ஒரு பகுதி. சரியும்? கவனிங்க. முதலாவது முதலாவது கண்டுபிடிக்கிற முதலாவது மெத்தட் கவனிங்க. நம்பர் 1. ஒரு குறித்த சேர்வை நேர்மறை ஏற்றங்களாக பிரிகடைந்து வைப்போம். பிளஸ் மைனஸாக பிரிவடையும். நேர்மறை ஏற்றங்களாக என்ன செய்து பிரிகி அடைந்து வைப்போம். அப்ப இந்த சந்தர்ப்பங்கள்ல ஒரு ஒட்டிக்கிறாத ஒரு பிரிக்க போறீங்க இல்லையா? தேர்ந்திருக்கிற நேர்மறை கவர்ச்சியை உடைச்சி என்ன செய்ய போறீங்க? பிரிக்க போறீங்க. இதுக்கு நாங்க அதாவது ஒவ்வாத மின்னேற்றங்களாக பிரிகை அடையும். இதுக்கு நாங்க 3 உதாரணம் சொல்லலாம். 3 உதாரணம் சொல்லலாம். ஒன்று நீரினுடைய கூட்டற்பிரிகை. சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு நீர் மூலக்கூறை நீங்க கூட்டற்பிரிகை அடைய செய்யணும் என்று சொன்னால் வெப்பத்தை கொடுத்தால்தான், சக்தியை கொடுத்தால்தான் அது H+ ஆகவும் OH- ஆகவும் கூட்டற்பிரிகை அடையும். லம்ப், லிக்விட், கரைசல், பௌதீக நிலைகள் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில கட்டாயம் போடணும். அப்பதான் புள்ளிகள் கிடைக்கும். இது ஒரு முதலாவது சந்தர்ப்பம். நீரினுடைய கூட்டற்பிரிகை. அப்ப இதுக்கு பிறகு நீரினுடைய கூட்டற்பிரிகையை கண்டால் இது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ரைட். அதே மாதிரி மென்னமில மென்காரங்களோட பிரிவு. மென்னமிலம் ஒன்றுமே தெரியாத ஒரு பொம்பளை மாறி, மென்காரம் ஒன்றுமே தெரியாத ஒரு ஆம்பளை பொடியன் மாறி. இப்ப இவங்க 2 பேரையும் தாக்கத்துக்கு விட்டா அமிலம் சொல்லும் கலட்டுங்களே கலட்டுங்களே கலட்டுங்களே. காரம் சொல்லும் எப்படி கலட்ட தெரியும். காரம் சொல்லும் கலட்டுங்களே கலட்டுங்களே கலட்டுங்களே. அமிலம் சொல்லும் தெரியாது. என்னத்த கலட்டுங்களே? மிலமாக இருந்தால் OH- கலட்டுங்க, காரமா இருந்தால் H+ கலட்டுங்க. வேற ஒன்றும் இல்லையா? சரியா? ஓகே. உதாரணமா CH3 C டபுள் பாண்ட் OH ஒரு மென்னமிலம். காரம் சொல்லி பார்க்கும் கலட்டுங்களே கலட்டுங்களே. என்னத கலட்டுங்க? CH3 C டபுள் பாண்ட் H+. கலட்டுங்களே. அங்கால இப்ப காரத்தை பார்த்து அமிலம் சொல்லும். என்னது? உதாரணமா NH4OH சொல்ற காரத்தை பார்த்து அமிலம் சொல்லும். கலட்டுங்களே கலட்டுங்களே. என்னதை கலட்டுங்க? NH4+ ஆகவும்
OH மைனஸ் ஆகும் கலந்து. இது எல்லாத்துக்கும் என்ன தேவை? சக்தி தேவை. எல்லாத்துக்கும் என்ன தேவை? சக்தி தேவை. சக்தி எடுக்கும் அகோக தாக்கம் எல்லாத்துக்கும் என்ன தேவை? சக்தி ஒன்று தேவை. இப்ப இதே மாதிரி இப்ப நீங்க யோசிக்க பாப்போம். நாங்க சீனியை கரைக்கிற நேரம் அல்லது நீரை உப்பை கரைக்கிற நேரம் வெப்பத்தை கொடுத்தா என்ன செய்யுது? நல்லா கரைதிறன் கூடும். அதே மாதிரி தான் கவனிங்க, ஒரு அயன் உப்புக்களை அயன் சேர்வைகளை நீர்ல கரைக்கிற நேரம் அதுல உங்களுக்கு என்ன உருவாகுது? அயன் சேர்வை திண்மங்களை நீர்ல கரைக்கிற நேரம் அதுல உங்களுக்கு என்ன உருவாகுது? அயன்கள் உருவாகுது இல்லையா? அப்ப அதுவும் என்ன? ஒரு அகவெப்ப செயல்முறை. அப்ப இதுக்கு பிறகு லைஃப்ல எங்க கண்டாலும் நீர் ரயனாக்கத்தை கண்டா அகவெப்பம், வெண்ணமில வெண்காரத்தாக்கத்தை கண்டா அகவெப்பம், அல்லது உப்புக்கள் நீர்ல கரையறதை கண்டா அகவெப்பம். சொல்ல இயலுமோ சொல்ல இயலாது? நீங்களே சொல்லுவோம். சொல்ல இயலுமோ சொல்ல இயலாது? சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? இதுலயே எத்தனையோ லட்சக்கணக்கான தாக்கம் உள்ளுக்கு வந்து எத்தனையோ வகையான உப்புக்கள், சல்பேடுகள், எத்தனையோ வகையான சேர்வைகள் நீர்ல கரைகிற நேரம் அயன்களாக பிரியும். அப்ப இதுக்கு பிறகு கண்டாலே என்ன சொல்லணும்? பிளஸ் மைனஸ் பிரிகிறத கண்டா என்ன சொல்லணும்? சார் இது ஒரு அகவெப்பம், சார் இது ஒரு அகவெப்பம். சரிதானே? இது முதலாக கிடைக்குது. ஸோ இதை விலகி கொண்டிருப்பீங்க நம்பர். ரெண்டாவது வாங்க, எல்லாம் டியூப்ல போட்டுறீங்க. சரி, வேகமா சிலபஸை கொண்டு போகிறதுக்காக எல்லாம் டியூப்ல டைப் பண்ணி போட்டீங்க. ரெண்டாவது வாங்க பாப்பா. ரெண்டாவது வந்தீங்கன்னா இருந்தால் ரெண்டாவது நான் சொல்றேன். ரெண்டாவது பாயிண்ட், முதலாம் இரண்டாம் அயனாக்க சக்திகள் யாவும், அதாவது எல்லா அயனாக்க சக்திகள். அயனாக்க சக்திகள் யாவும், அயனாக்க சக்திகள் யாவும், அயனாக்க சக்தி யாவும் அகவெப்பம். அது எப்படி அயனாக்க சக்தி யாவும் அகவெப்பம்? பாருங்க, உதாரணமா மெக்னீசியம் எடுக்கும். மெக்னீசியத்துல முதலாவது இலத்திரனை கலக்கிறதுக்கு என்ன செய்யணும்? வாயுல இருக்கிற மெக்னீசியத்துக்கு சக்தியை கொடுத்து Mg பிளஸ் ஆகவும் ஒரு இலத்திரனை அகற்றும். சக்தியை கொடுக்கணும். இலத்திரனை இல்லாம சேர்ந்திருக்கிற பொண்டாட்டியும் புருஷனையும் பிரிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? சக்தியை கொடுக்கணுமா? நான் அவனோட கண்டன், அவளோட கண்டன். சக்தியை கொடுத்தாதான் என்ன செய்யும்? கட்டாயனும் இலத்திரனும் பிரியும். சரிதானே? உங்களோட இந்த நிறைய குடும்பங்கள் வச்சுட்டு இந்த பொங்கல்கிட்ட போனீங்கன்னா குடும்பங்கள்ல இருப்பாங்க, சொல்லி தருவாங்க. அயனாக்க சக்திகள் யாவுமே என்னது? அகவெப்பம், சக்தியை கொடுக்கணும். சரி, அதே மாதிரி உதாரணமா ஒரு மெக்னீசியம் பிளஸ்ல இருந்து என்னது, நீங்க இன்னொரு இலத்திரனாலும் என்ன செய்யணும்? சக்தியை கொடுக்கணும். எப்பயும் அயனாக்கம் என்று சொல்லி வந்தால் எல்லாம் என்னது? சக்தி கொடுக்க வேண்டிய செயல்முறை. அயனாக்க சக்திகள் யாவும் என்னது? அஹோ. சரி, அடுத்தது மூன்றாவது அழிக்கிறேன்னு ஒண்ணு யோசிக்காதீங்க. எல்லாம் டியூப்ல போட்டிக்கலாம். அயனாக்க சக்திகள் யாவும் என்னது? அஹோ. மூன்றாவது, பிணைப்பு பிரிகை சக்தி யாவும், பிணைப்பு பிரிகை தாக்கம் யாவும் அகவெப்பம். பிணைப்பு பிரிகை யாவும் அகவெப்பம். இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு Cl2 கேஸ் இருக்கு. இது பிரிகிற மாதிரி பாக்குறீங்க. கண்டா இப்ப உதாரணமா 2 Cl கேஸ் வந்துருக்கு. என்ன தாக்கம்? அகவெப்பம். 2 பேருக்கு தொடர்பு உடைக்கணும்னா என்ன செய்யும்? சக்தியை கொடுக்கணும். குழப்பத்தை உண்டாகணும்னா சக்தியை கொடுக்கணும். உதாரணமா ஒரு HCl கேஸ். HCl கேஸ் பிரிவடைய என்ன செய்யும்? H-ஆகவும் Cl கேஸாகவும் பிரிவடைய என்ன செய்யும்? சக்தியை கொடுக்கணும், முடைக்கணும். சரி, ஆகவே இந்த மாதிரி பிணைப்பு பிரிகை சக்திகள் யாவும் என்னது? அகவெப்பம். தெரியும்? பிணைப்பு பிரிகை சக்திகள் யாவும் என்னது? அகவெப்பம். சரிதானே? இதுலயே பாதி விஷயங்கள் வரும். இப்ப சொல்றது கேளுங்க. இப்ப இலத்திரன் ஆற்றல் சக்தி சம்பந்தமாக வாரன் கவனிங்க. இப்ப கவனிங்க, இது ஆல்ரெடி ஜெனரல் கெமிஸ்ட்ரியில படிப்பிச்சுட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல, இங்கேயும் படிப்பிச்சு. சரிதானே? 4வது சந்தர்ப்பம், 2ஆம் 12ஆம் 18ஆம் கூட்ட மூலகங்கள் என்ன செஞ்சிருக்கு? முற்றாக நிரம்பிருக்கு, முழு நிரம்பல் அடைஞ்சாங்க. இப்ப 2ஆம் 12ஆம் 18ஆம் கூட்டம் இதோட சேர்த்து நைதரசன். இந்த மூலகங்களின் முதலாம் இலத்திரன் ஆற்றல் சக்தி. உதாரணமா பெர்லியத்தை எடுங்க. பெர்லியம் முற்றாக நிரம்பியிருக்கும் SO. சரியா? பெர்லியம் முற்றாக நிரம்பியிருக்கும். அது மாதிரி நாகம் முற்றாக நிரம்பியிருக்கும். அது மாதிரி நியோன் முற்றாக நிரம்பியிருக்கும்.
இந்த மூலகங்களுக்கு ஒரு இலத்திரனை கொடுக்கணுமாக இருந்தால் நீங்க என்ன செய்யணும் என்றால் கட்டாயம் சக்தியை கொடுக்கணும். கட்டாயம் சக்தியை கொடுக்கணும். சோ கெமிஸ்ட்ரி சொல்லும் இந்த மூலகங்களுக்கு இலத்திரனை கொடுக்கறதுக்கு பெரிய அளவுல சக்தியை கொடுக்கும். ஆகவே 2ஆம் 12ஆம் 18ஆம் கூட்ட மூலகங்கள்ல முதலாம் இலத்திரனோட சக்தி என்னது? ஒரு அகோப். இதோட சேர்த்து நைட்ரசனும் வரும். நைட்ரசனுக்கும் ஒரு இலத்திரனை கொடுக்கணுமாக இருந்தால் அது என்னது? ஒரு அகோப்ப செயல்முறை. ஒரு அகோப்ப செயல்முறை. நீங்க சக்தியை நிறைய கொடுக்கும். நிறைய சக்தி நீங்க என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டி வரும். சரியா? எல்லாருக்கும் இவ்வளவு விளங்கிட்டேன். ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க பாபு. கடைசியா வந்து சொல்றேன், எங்கேயாவது சக்தி குறைந்த நிலையிலிருந்து கூடிய நிலைக்கு போறதை கண்டேன். நான் கேசஸ்ல படிப்பிச்சேன். ஞாபகம். ஒரு திண்மம் உருகுது. நல்லா கவனிங்களா? ஒரு திண்மம் திரவமா மாறுது அப்படின்னா என்னது? உருகுது. அது மாதிரி ஒரு திரவம் வாயுவா மாறுது அப்படின்னா என்னது? உருகுது. ஒரு திண்மம் ஆவியாகும் அப்ப என்னது? இந்த சொல்லி இது ஆவியாகும். இது என்னது? உருகல். இது என்னது? ஆவியாதல். இது என்னது? பதங்கமாதல். அது மாதிரி அணுவாதல். அணுவாதல். அணுவாதல் சொன்ன என்ன அர்த்தம்? உதாரணம் கவனிங்கள். கவனிங்க. உதாரணமா HCl கேஸ் இருந்தா இது H கேஸ் ஆகவும் Cl கேஸாகவும் மாறுது. அணுவாகுது. பிணைப்பு பிரிகை என்ன? H+Cl- பிணைப்பு பிரிகை. இது தனித்தனி அணுக்களாக மாறுது. அப்ப அணுவாகுது. இந்த மாதிரி செயல்முறைகள் யாவும் என்ன வரும்னால் அகோப்பம். சக்தி குறைஞ்சப்படிலிருந்து கூடு, சக்தி குறைஞ்சப்படிலிருந்து கூடு, சக்தி குறைஞ்சப்படிலிருந்து கூடு. ஆகவே இந்த தாக்கங்கள் எல்லாம் என்னதுல வரும்? அகோப்ப தாக்கங்கள். இதோட அகோப்ப தாக்கங்கள் முடியுது. எல்லாரும் ஒரு தடவை ஹேண்ட்ஸை கொண்டு பண்ணுங்க. அகோப்ப தாக்கங்களுக்கு பிறகு கண்டுபிடிக்கிறோம். உங்களால உங்களோட லைஃப்ல இதுக்கு பிறகு ஒரு அகோப்ப தாக்கம் வந்தால் பார்த்த பார்வையில் இந்த தாக்கம் ஒரு அகோப்பமா புரோகமா சொல்ல இடமா இல்லாம விரிஞ்சா என்னது? அகோப்பம். இந்த கன்செப்டா வந்தா சரி. சரிதானே? இப்ப நாங்க அப்படியே வருவோம், புற ஒப்பத்தாக்குற கான்செப்டுக்கு வருவோம். சரி, இப்ப இப்ப மாறி செய்ய போறோம். இங்க பாரு, இப்ப ஒவ்வாத மின்னேற்றங்களாக பிரிந்தா என்னது? அகோப்பம்னு சொன்னோம். இப்ப நாங்க சொல்ல போறோம் ஒவ்வாத மின்னேற்றங்கள் இணையிடல். இப்ப கவனிங்க, முதலாவது சொல்ல போறோம் புறோப்பம் எங்க வருது? ஒவ்வாத மின்னேற்றங்கள் இணையிடல். நான் நிக்கிறது உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லையா? நான் பின்னால் ஆகிக்கொள்றேன். இப்ப கவனிங்க, பிளஸ் மைனஸ் இணையுது. பிளஸ் மைனஸ் ஆக என்ன செய்யுது? இணையுது. அப்ப பிளஸ் மைனஸ் ஆக இணைகிற தாக்கங்கள் என்ன என்ன? நாங்க இப்ப எளினத்துல அப்படியே மறுபடி என்னது மறுதலையா வரும். உதாரணமா அமிலக்கார தாக்கத்தை யோசிங்க. நடுநிலையாகிற தாக்கம் H+OH- நடுநிலையாகிற தாக்கம். அப்ப இதுல என்ன உருவாகுது? நீர் உருவாகுது. அப்ப H+OH- நடுநிலையாகிற தாக்கம் என்னது? ஒரு புறவெப்பம். தம்பி, எப்பையும் ஒரு பிளஸும் மைனஸும் சேர்ந்தால் சக்தி வெளியே வரும். நல்லா கட்டாயனும் அனாயனும், ஒரு ஆணும் ஒரு பெண் சேர்ந்தால் சக்தி வெளியே வரும். வேறுத்து கஷ்டப்பட்டு டயர்ட் ஆகுவாங்க. நிறைய சக்தி வெளியே வரும். அந்த சக்தியை தாக்குப்பிடிதான் என்ன செய்யறது? தமிழ் படங்கள்ல காட்டுவாங்க. சக்தியை தாக்குப்பிடிதான் என்ன செய்யறது? ஊட்டி போன்ற இடங்களுக்கு, ஊட்டி, கொடைக்கானல், நூரெலியா மாதிரி இடங்களுக்கு என்ன செய்வாங்க? தேனிலவு போவாங்க. தமிழ் படங்கள்ல பார்த்து இல்லையா? நீங்க எல்லாரும் கொஞ்சம் வீக்கான ஆட்கள் விலகு. சரி, ஓகே, பரவாயில்ல. அடுத்த விஷயத்துக்கு போவோம். பிளஸும் மைனஸும் சேர்ந்தா என்னது? எப்பையும் அதே மாதிரி வீழ்படிவு நடக்கிற தாக்கம், வீழ்படிவுகள் உருவாகிற தாக்கம். உதாரணமா பேரியம் 2+ SO4 2- சேர்ந்தா ஒரு வண்ணமிலத்துல கூட கரையில்லாத ஒரு பேரியம் சல்பேட் உருவாகும். இந்த மாதிரி வீழ்படிவுகள் உருவாகிற தாக்கம் சுருக்கமா சொல்லணும்டா எனது பிளஸ் மைனஸ் சேர்ற தாக்கம். அவங்க டேஞ்சர் எனது சக்தி வெளியிடப்படும். சக்தி வெளியிடப்படும். சரி, அது மாதிரி சாளக சேர்வைகள் உருவாகிற நேரம், சாளக சேர்வைகள் உருவாகிற நேரம். உதாரணமா Na+ கேஸும் Cl- கேஸும் தாக்குற நேரம். இந்த மாதிரி சாளகங்கள் உருவாகிற நேரம் NaCl.
சாதகங்கள் உருவாகிற நேரம் கேஸ் இல்ல, கரைசல் கரைசல் கரைசல். இந்த மாதிரி சாதகங்கள் உருவாகிற சந்தர்ப்பம் சுருக்கமா சொல்லணும்னா பிளஸும் மைனஸும் சேர்ந்த என்னது புறவு. பிளஸ் ஆகவும் மைனஸாகவும் பிரிஞ்ச ஆகும். ஞாபகம் மிக்க லேசி, சரியோ? மறக்காதீங்க மறக்காதீங்க, ஞாபகம் மிக்க லேசி. அது மட்டுமே இல்ல, இப்ப பாருங்க, எப்பயும் போயும் கேர்ளும் சேர்ந்தா என்னது புறவப்பம் தான். இங்க பாருங்க, உலோகமும் அலோகமும் சேர்ந்தா உலோகம் பாய்ஸ் மாதிரி, அலோகம் கேர்ள்ஸ் மாதிரி. இப்பதான் சொன்னேன், உலோகமும் அலோகமும் சேர்ந்தா என்னது புறவப்பம். கெமிஸ்ட்ரி மாதிரி தான் சொல்லுது, நடைமுறை தான் கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி தான் நடைமுறை. சரியா? நல்லா பண்ணா படிங்க, உங்களுக்கு பாடம் ஒரு கஷ்டமான ஒன்றாக இருக்காது. சரியோ? கெமிஸ்ட்ரியில கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஒரு உலோகமும் ஒரு அலோகமும் எப்ப சேர்ந்தாலும் அது எந்த தரும், ஒரு புரோகத்துக்காக தான் தரும். தமிழ் படங்கள்ல இதுதான் சொல்றாங்க, கொடைக்கானல் ஊட்டின்னு போறது. சரியோ? இப்ப கவனிங்க, இப்ப எல்லாத்தையும் விடுவோம், எல்லாத்தையும் விடுவோம். இதெல்லாம் கிளியர் தானே? இப்ப இலத்திர நாட்ட சக்திக்கு வரும். இலத்திர நாட்ட சக்திக்கு வந்தால் நான் அப்பதே சொன்ன மாதிரி 2ஆம் 12ஆம் 18ஆம் கூட்ட மூலகங்கள் அதோட சேர்த்து நைதரசன் அவ்வளவுக்கும் என்னது அகவப்பம். ஏனைய மூலகங்கள் அனைத்துக்கும் புறவப்பம். அப்ப இப்படியா கவனிங்க, 3வது பாயிண்ட் வாரன், 2ஆம் 12ஆம் 18ஆம் கூட்ட மூலகங்களோட சேர்த்து நைதரசன். இது தவிர ஏனையவை யாவும், இது தவிர ஏனைய அனைத்து மூலகங்கள், ஏனைய மூலகங்கள் யாவும் முதலாம் இலத்திரன் நாட்டு சக்தி ஒரு புறவப்பம். பெர்லியத்துக்கு 2ஆம் கூட்டம் S2க்கு அகவப்பம், நாகம் கெட்மியம் ரசம் 12ஆம் கூட்டத்துக்கு அகவப்பம், ஹீலியம் நியோனாகன் கிறிஸ்தன் அதுக்கு அகவப்பம், நைதரசனுக்கு அகவப்பம். அப்ப புஷ்பரசுக்கு புறவப்பம், புஷ்பரசுக்கு புறவப்பம். குளோரினுக்கு புறவப்பம், புரோமினுக்கு புறவப்பம், லித்தியத்துக்கு புறவப்பம், ஹைட்ரஜனுக்கு புறவப்பம். அப்ப ஏனைய மூலகங்கள் அனைத்துக்கும் அப்படி முதலாம் இலத்திரன் நாட்ட சக்தி புறவப்பம். 2வது பாருங்க, 2ஆம் இலத்திரன் நாட்ட சக்தி யாவும், 2ஆம் இலத்திரன் நாட்ட சக்தி யாவும் புறவப்பம். அப்படின்னா உதாரணமா ஏற்கனவே ஒரு மைனஸ் உள்ள ஒரு ஆளுக்கு ஏ மைனஸ் வைங்க, ஏ மைனஸ் ஒரு ஆளுக்கு இன்னொரு இலத்திரனை கொடுத்து A2 மைனஸ் ஆக்குறீங்களா இருந்தால் எல்லாத்தாகவும் இருந்தது புறவப்பம் தான். உதாரணமா N மைனஸுக்கு நீங்க இன்னொரு இலத்திரனை சேர்த்தாலுமே N முதலாவது தரக்காக நைட்ரஜனுக்கு முதலாவது இலத்திரனை சேர்க்கிறது அகவப்பம். சரி, இது ஒரு அகவப்பம். ஆனா நைட்ரஜனுக்கு 2ஆம் இலத்திரனை சேர்க்கிறது என்னது புறவப்பம். நைட்ரஜனுக்கு 3ஆம் இலத்திரனை சேர்க்கிறது என்னது 3வது இலத்திரனை சேர்க்கிறது, அதுவும் புறவப்பம். எல்லாருக்கும் விளையாட்டான்னு சொல்லுங்க பாபு, எல்லாருக்கும் விளையாட்டான்னு சொல்லுங்க. இந்த இலத்திரன் நாடு சக்தியில கதை விளையாட்டா? சரியா? ரைட், ஓகே. இப்ப நான் அழிக்கிறேன், எல்லாம் அதுல எழுதிக்கிறதா, எல்லாம் அதுல எழுதிக்கிறேன். சோ அதால நான் அழிக்கிறேன். எல்லா விஷயமும் உங்களோட டியூப்ல தரப்பட்டிருக்குது. சோ அதெல்லாம் அழிக்கிறேன். இப்ப அடுத்த விஷயத்துக்கு வர, நைதரசன் தவிர்ந்த ஏனைய மூலகங்கள் தகன வைப்போம். ஏனைய மூலகங்களின் தகனம். உதாரணமா ஹைதரசன் ஆக்சிஜனோட தாக்கம் புரியுது, அது மாதிரி லித்தியம் ஆக்சிஜனோட தாக்கம் புரியுது. இப்படி தாக்கம் புறத்தால வரக்கூடிய சேர்வைகள் எல்லாம் என்னது, தாக்கம் புறத்தால வரக்கூடிய சேர்வைகள் எல்லாம் என்னது புறவப்பம். அதாவது நைதரசனை தவிர ஏனைய எந்த மூலகங்கள் ஆக்சிஜனோட தாக்கம் புரிந்தார் இருக்கிற 109 108 தாக்கம் புரியும் என்னது அவ்வளவு புறவப்பம். அவ்வளவு மூலகங்கள் தாக்கம் புரியல, சும்மா சொல்றேன், ஒரு எடுகோளுக்கு சொல்றேன். ஏனைய எந்த மூலகம் தாக்கம் புரிந்தாலும் தகனம் புரிந்தாலும் என்னது அது புறவப்பமாகத்தான் அமையும். ரைட், அடுத்த பாயிண்ட் சொல்றேன் கவனம், அடுத்த பாயிண்ட் சொல்றேன் கவனம். எல்லாம் எழுதிக்கிறேன், டியூப்ல அவ்வளவு எழுதிக்கிறேன். கவனம், வாயுக்கள் நீர்ல கரையிற தாக்கமும் வாயு அயன்கள் நீர்ல கரையிற தாக்கமும் புறவப்பம். உதாரணமா ஒரு அமோனியா வாயு நீர்ல கரையுது வைங்க, ஒரு அமோனியா வாயு நீர்ல கரையுது. ஆகவே ஒரு அமோனியா வாயு நீர்ல கரையிற தாக்கமும் என்னது
ஒரு புறவெப்பம் தான். அது மாதிரி ஒரு அயன் வாயு, ஒரு அயன் நிலை வாயு, ஒரு Na பிளஸ் கேஸ். சரியா, ஒரு அயன் நிலை வாயு நீர்ல கரைஞ்சால் அதுவும் என்னது, அதுவும் என்னது, ஒரு புறவெப்பம் தான். கவனிங்க பிள்ளைகள், வாயுக்கள் நீர்ல கரைகிற தாக்கம், வாயுக்கள் நீர்ல கரைகிற தாக்கம் புறவெப்பத்துக்குரிய மீளும் தாக்கம். என்ன தாக்கம்? புறவெப்பத்துக்குரிய மீளும் தாக்கம். தெரியும், அதாவது புறவெப்பத்துக்குரிய மீளும் தாக்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வாயு நீர்ல கரைகிற தாக்கத்துல முன்முக தாக்கம் எல்லாம் என்னது, புறவெப்ப செயல்முறை. ஒரு வாயு நீர்ல கரைகிற தாக்கத்துல முன்முக தாக்கம் எல்லாம் என்னது, புறவெப்ப செயல்முறை. அப்ப முன்முக தாக்கம் புறவெப்பம்னா பின்முக தாக்கம் என்னது, அறிக்கை அகவெப்பமா இருக்கு. அதாவது முன்னுக்கால நடக்கிற தாக்கம் எல்லாம் சக்தியை வெளிவிடும்டா. இப்ப உதாரணமா இப்ப பாருங்க, இங்க இருந்து இப்ப நீரை யோசிச்சீங்க, நீரை யோசிச்சீங்க பாருங்க, நீர் H பிளஸ்ல இருந்து OH மைனஸோட சேர்ந்து இப்படி வரையுது H2O. சும்மா யோசிங்க, இது ரெண்டும் சேர்றது என்னது பாபா, அகவெப்பம். அப்படியா, புறவெப்பம். இது ரெண்டும் சேர்றது என்னது, புறவெப்பம். நாங்க இப்ப படிச்சோம். ஆனா நீர் திரும்ப மறுபடியும் இதா பிரிறது என்னது, அகவெப்பம். நாங்க இப்ப படிச்சோம், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? நாங்க இப்பதான் படிச்சோம். முன்னுக்கால நடந்தா புறவெப்பம், பின்னுக்கால நடந்தா அகவெப்பம். அதே மாதிரி பாபா, ஒரு தாக்கம் முன்னுக்கால நடக்கல புறவெப்பம் என்றால் பின்னுக்கால நடக்கல என்னது, அகவெப்பம். பின்னுக்கால நடக்கல என்னது, அகவெப்பம். எத்தனை பேருக்கு விளையாச்சு? ஒரு மீளும் தாக்கத்துல ஒரு திசை தாக்கம் புறவெப்பமாக இருந்தால் மறுதிசை தாக்கம் அகவெப்பம். ஒரு திசை தாக்கம் அகவெப்பமா இருந்தால் மறுதிசை தாக்கம் புறவெப்பம். இப்ப யோசிங்க, சக்தியை நாங்க வெளியால கொஞ்சம் நெருப்பு, இந்த வாயு நீர்ல கரையுது வைங்க, இந்த நீர்ல கரையிற சந்தர்ப்பத்துல, வாயுக்கள் நீர்ல கரையிற சந்தர்ப்பத்துல நாங்க கொஞ்சம் அந்த தொகுதியை ஹீட் ஆக்குறோம் வைங்க, வெளியால இருந்து ஒரு லைட்டரை பிடிச்சி அந்த கரைசல சூடாக்குறோம், ஒரு பன்சன் பண்டல சூடாக்குறோம். தாக்கம் நடக்கிறதுக்கு என்ன செய்யும், சக்தி வெளியே வரும். ஆனா நாங்க தாக்கத்துக்கு சக்தியை கொடுக்கிறோம். ஆகவே எந்த தாக்கம் ஆக்டிவேட் ஆகும், முன்முக தாக்கமா பின்முக தாக்கமா? பின்முக தாக்கம் தான் நடக்கிற விதம் கூடுமே. சக்தியை கொடுக்க 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 என்ன செய்யும், புறவெப்ப தாக்கத்துக்கு பதிலா அகவெப்ப தாக்கம் நடக்க ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஒரு தொகுதியில கரைஞ்சிக்கிற வாயு, நல்லா கவனிங்க, இனோர்கானிக்ல கட்டாயன் பண்பறை பகுப்புக்கு ஆக முக்கியமான இடம் சொல்றேன். சரியா, ஒரு தொகுதியில கரைஞ்சிருக்கிற வாயுகள், இந்த பாரு இதுக்குள்ள H2S சொல்லக்கூடிய வாயு கரைஞ்சிருக்கிறது வைப்போம். H2S சொல்லக்கூடிய வாயு கரைஞ்சி அது ஒரு கரைசலா இருக்குது வைப்போம். H2S கரைசலா இருக்குது. நீங்களே சொல்லுங்க பிள்ளை, இந்த தொகுதிக்கு நான் வெப்பத்தை கொடுத்தால் இதுல இருந்து நான் சொல்றேன் H2S வாயு ஆவியாகி வெளியே போகும். எத்தனை பேருக்கு இது விளங்கு? என்றால் வாயுக்கள் நீர்ல கரைகிற தாக்கம் புறவெப்பத்துக்குரிய மீளும் தாக்கம். அப்ப நான் சக்தியை வெளியாலிருந்து கொடுத்தால் ஒட்டவா என்ன நடக்கும், அகோப்ப தாக்கத்துக்கு சக்தி கிடைக்க அகோப்ப தாக்கம் சாத்தியப்பட்டு என்ன செய்யும், திரும்பியும் எல்லாம் H2S ஆகவும் நீராகவும் தனியே பிரிவடையும். எத்தனை பேருக்கு விளங்கிச்சு? நான் சொல்றேன், இந்த இடம் விலங்காட்டி இதுக்கு பிறகு இன்னொரு கட்டாயம் பண்பதை போக்கு ஒன்றும் விலங்காட்டி எல்லாம் மண்ணகவு ஆக முக்கியம். முக்கியமா ஆக முக்கியம், எந்த கதையும் இல்லை. இந்த இடம் விலங்கலாட்டி திரும்ப கேட்டு விளங்கிக்குவோம். இது விலகினாக்கள் ஹேண்ட்ஸ்அப் பண்ணணும். உங்களுக்கு படிப்பிக்கிற மூடு இல்லை எனக்கு. ஏண்டா நீங்க 5ம் 10ம் கையை தூக்கினா அப்ப நான் என்ன இங்க இதா என்ன குரம்பு வித்தியா காட்டுறீங்க? இல்லையே, படிப்பிச்சா விலங்குதான்னு கேட்டா ஹேண்ட்ஸ்அப் பண்ணுங்க. ரைட், திரும்ப கேட்டாங்க தான் சொல்றேன், கவனி. இங்க பாரு, கவனி. இதை வச்சு ஒரு எஸ்ஏ கேள்வி கூட வந்திருக்கீங்களா? இதை வச்சு ஒரு எஸ்ஏ கேள்வி தனியா வந்திருக்கு. ஆழமான குளிர்ந்த பிரதேசங்கள்ல இருக்கிற கடல்ல தான் ஆக்சிஜன் வாயு கரை என்று வந்திருக்கு. சரி, சோ பரவாயில்ல, நான் அடுத்த கிளாஸ்ல விளங்கப்படுத்துறேன். அடுத்த கிளாஸ்
மோஸ்ட்லி ஃப்ரீ கிளாஸ் தானே 2வது கிளாஸ். அடுத்த கிளாஸ்ல இது ஒரு கட்டாயம் விளங்கப்படுத்துறேன், கட்டாயம் வாங்க. அந்த எஸ்டேட் ஆண்டோட சொல்றேன் பெரும்பாலும். சரியா? பெரும்பாலும் திங்கக்கிழமை நடக்கும். இதை வச்சு ஒரு தண்ணி எஸ்டே கேள்வியே வந்துருச்சு. ஆழமான கடல் பரப்புகள்ல ஆக்சிஜன் கரையிற வீதம், ஆக்சிஜன் கரை கூட. சரியா? அதனால் பிறகு விளங்கப்படுது. இப்போ உங்களுக்கு அடிப்படையை சொல்லித்தாரன். நீங்க எவ்வளவு தூரம் யோசிக்க வேணாம். அந்த இங்க இங்க விளங்கப்படுத்த விஷயத்தை யோசிக்காதீங்க, இதை மட்டும் யோசிங்க. இது எல்லாருக்கும் விளங்கிட்டா? அதனால் திரும்ப இன்னொருக்கா ஒரு கேள்வியோட சொல்லி காட்டுறேன், அப்ப உங்களுக்கு விளங்கும். இது மட்டும் எல்லாருக்கும் விளங்கிட்டா? அந்த ரிப்பீட் கேட்டாக்க சொல்லுங்க பாப்போம். இது மட்டும் விளங்கிட்டா? ஒரு வாயு நீர்ல கரைஞ்சால் அது புற வெப்ப தாக்கம். ஒரு வாயு நீர்ல கரைஞ்சால் அது புற வெப்ப தாக்கம். அது விளங்கிட்டா? ரிப்பீட் கேட்டாக சொல்லுங்க பாப்போம். ஒரு வாயு நீர்ல கரைஞ்சால் அது புற வெப்ப தாக்கம். அது ஆக்சிஜன் ஆயிக்கலாம், நைட்ரஜன் ஆயிக்கலாம், யாரும் பிடிக்கலாம். இதை மட்டும் இன்றைக்கு விளங்கிடுங்க. ஏன்னா லோட் கூட தானே. அடுத்த விஷயம் அடுத்த கிளாஸ்ல கதைக்கிறேன். சரியா? அதுக்கு பிறகு இனி வளர்ந்த மாதிரி மற்ற விஷயங்கள் அதோட முடியுது. 2ஆம் 12ஆம் கூட்ட மூலங்களோட இலக்கணம். ஓகே, இதோட முடியுது. சரிதானே? அப்படியாக இருந்தால் அடுத்த கிளாஸ்ல நாங்க கடைசி ஆகிற அந்த எக்ஸாம் போயிட்டு கடைசி எக்ஸாம் போயிட்டு இந்த கடைசியாக விஷயத்தை பார்ப்போம். சரி, அதுல கடைசா இலத்திரன் நாட்டு சக்திக்கான கிராஃப் விடுறதுக்கு இடம் விட்டிருக்கிறேன். ஸோ அதையும் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரிதானே? ஸோ இன்றைக்கு படிச்ச இவ்வளவு விஷயத்தில் எது எது வரங்காட்டியும் அந்த புறவப்பு தாக்கங்களை கெஸ் பண்ற வரங்காட்டியும் டியூட்ல எல்லாமே தேடி இருக்குது. ஸோ வடிவ செய்யுங்க எல்லாரும். திரும்ப ஒரு டியூட்டை பிரிண்ட் பண்ணி அழகா படிச்சு கொண்டு வாங்க. திங்கட்கிழமை வகுப்புல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். நன்றி.